கலை, அறிவு, கலை, கல்வி, தொழில் அனைத்திலும் வளமும் வெற்றியும் உங்களுக்கு எப்போதும் கிட்டட்டும் என வாழ்த்தி வரவேற்கின்றேன். இன்றைய நிகழ்ச்சி நிரலாக தியானம் பற்றி சிறு குறிப்பு. தியானம் டாக்டர் ஜெகாவால் நடாத்தப்படும். சொற்பொழிவு ஆன்மீகமும் அரசியலும் எனது சுய அனுபவங்கள். சொற்பொழிவு ஆன்மீகமும் அரசியலும் எனது சுய அனுபவங்கள். ஆற்ற இருப்பவர் திருமதி நாகுஸ் நரேந்திரா. பின்பு கேள்வி பதில் என 9:30க்கு நிறைவு செய்ய காத்திருக்கின்றோம். அதற்கு முன்பாக அண்மையில் எமது உறுப்பினர் ஒருவரை இழந்து விட்டோம். அவரது விவரத்தை டாக்டர் சதா மனோ சொல்ல முன்வந்துள்ளார். மிக்க நன்றி, வாய்ப்புக்கு நன்றி. நான் இதுல கூற வேண்டி வந்த காரணம், நான் அவை இந்த தளத்தில் செய்தபடியால் நான் அதை பற்றி கொஞ்சம் கூற விரும்புகிறேன். சிலர் அறிந்திருப்பீர்கள், கண்டிருப்பீர்கள். டாக்டர் லீமா சண்முகநாதன் இத்தாலி நாட்டில் தொழில் புரிந்து பின்னர் இங்கிலாந்தில் குடிபெயர்ந்து வாழ்ந்தார். இங்கிலாந்தில் திருமணம் செய்து 2 ஆண் குழந்தைகளையும் ஒரு பெண் குழந்தையையும் பெற்று சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருந்தார். துரதிர்ஷ்டவசமாக கணவரின் இழப்பு பின் குடும்பத்தை தனிமையாக கவனித்து வாழ்ந்து வந்தார். கடந்த சில ஆண்டுகளாக சுயினம் காரணமாக வீல்சேர் பவுண்டாக இருந்தார். தளத்திற்கு நான் அழைத்து தியானத்தை செய்யுமாறு அறிவுறுத்தல் வழங்கினேன். தொடர்ந்து தியானம் செய்து வந்தார். பல பேச்சுக்களில் கலந்து கருத்துரைகளையும் வழங்கியுள்ளார். அருந்ததி மாஸ்டருடனும் பல தடவைகள் தொடர்பு கொண்டு தனக்கு தேவையான தகவல்களை பல தடவை கேட்டு அறிந்துள்ளார். தன்னிடம் உள்ள திறமைகளை ஆலய தொண்டர்களுக்கும் தனது நண்பர்களுக்கும் கற்பித்து கொடுப்பவர். அனைவரையும் பயன்பெற செய்தார். பல சரித்திர வேலைகளிலும் ஈடுபட்டு வாழ்வை மகிழ்வாக கழித்து வந்தார். துரதிர்ஷ்டவசமாக நோயால் பிடிக்கப்பட்டு நான் இலங்கையில் விடுதலை நேரம் அங்கு சென்றிருந்த போது காலமானார். நேற்று அவரின் இறுதிச் சடங்குகளில் நான் உங்கள் தளத்தின் சார்பாகவும் பங்கு கொள்ளக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. இப்படிப்பட்ட ஒரு ஆத்ம ஜீவனுக்கு எங்கள் தளத்தின் சார்பாக ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆத்ம சாந்திக்காக அனைவரும் பிரார்த்திக்க போகிறோம். நன்றி. வாய்ப்புக்கு நன்றி. நன்றி சதா மாஸ்டர். டாக்டர் லீமாவின் பிரிவால் கவலை உறுகின்றோம். ஆத்மா சாந்தி அடைய 10 நிமிடங்கள் மௌன தியானம் செய்வோம். அதன் பின்பு வழமையாக மியூசிக் தியானம் செய்து 8:30க்கு தியானத்தை நிறைவு செய்வோம். இப்போ யோகா அவர்களை தியானத்தை வழி நடத்துமாறு அழைக்கின்றேன். நன்றி தமா அம்மா. அனைவருக்கும் வணக்கம். இன்று நாங்கள் முதலில் ஒரு 10 நிமிடம் ஏற்கனவே சொன்னது மாதிரி மறைந்த டாக்டர் லீலா நினைவுக்காக மௌன தியானம் மேற்கொண்டு பின்னர் இசை தியானத்தை மேற்கொள்வோம். பங்கு கொள்ள வந்த யாவருக்கும் நன்றி. உறக்கம் உடலுக்கு ஓய்வு தந்து புத்துணர்வு அளிப்பது போல் தியானம் மனதுக்கு ஓய்வு தந்து புத்துணர்வு அளிக்கும் என்பது நிச்சயம். தியானத்துக்கு முன் நமக்காக வேண்டிய உறுதிமொழிகளை முதலில் நினைவு கூறுவோம். நாம் எல்லா வளங்களும் பெற்று ஆரோக்கியமாகவும் ஆனந்தமாகவும் வாழ உள்ளோம். எமது வாழ்வு எல்லா விதங்களிலும் நமக்கு திருப்தியாகிவிடும். அருமையான கூட்டு தியானம் இத்தளம் மூலம் நமக்கு ஒரு வரப்பிரசாதமாக உள்ளது. தியானத்துக்கு முன் இளம் சூடான நீரை சிறிதளவில் அருந்தி நீதியை அருகாமையில் வைத்திருக்கவும். தியானத்தின் போது நாம் பெறக்கூடிய பிரபஞ்ச உணர்வுகளை இந்த நீரும் கிரகிப்பதானால் அதை அருந்துவதன் மூலம் மேலதிக பலன்களை நாம் பெறலாம். இனி தியானம் செய்ய தயாராகவும். வசதியான ஒரு இருக்கையில் அல்லது தரையில் சப்பானியிட்டு அமர்ந்து கொண்டு உள்ளந்தண்டை நேராக வைத்துக் கொள்ளுங்கள். உடலை தளர்த்தி கொள்ளுங்கள். மூக்கு கண்ணாடி அணிந்திருப்பவர்கள் அதனை கலற்றி விடலாம். கைவிரல்களை ஒன்றாக கோர்த்து மடி மீது வைக்கவும். கதவையில் உட்கார்ந்திருப்பவர்கள் கால் பாதங்களை ஒன்றன் மீது ஒன்றாக பதிக்கலாம். கண்களை லேசாக மூடியவாறு மூச்சின் மீது கவனம் செலுத்துவோம். முதலில் உள்மூச்சு, பின்னர் வெளிமூச்சு என வளமையான முறையில் சுவாசித்தால் போதுமானது. இப்பொழுது நாங்கள் மௌன தியானத்தை 10 நிமிடங்களுக்கு மேற்கொள்வோம். நன்றி.
முடிவடைய இன்னும் 5 வினாடிகள் இருக்கின்றன. 5, 4, 3, 2, 1. இப்போது கை விரல்களை பிரித்து கண்கள் மீது வைத்து மெதுவாக விழுத்தவும். நீ கண்களை திறந்து மீண்டும் இயல்பான நிலைக்கு திரும்பலாம். அனைவரும் இணைந்து இக்கூட்டு தியானத்தை மேற்கொண்டதற்காக கைகளை தட்டி கரகோஷம் எழுப்புவோம். நன்றி. மேற்கொண்டு இத்தலத்தை தாரா அம்மா அவர்களிடம் கையளிக்கின்றேன். நன்றி. நன்றி டாக்டர் ஜெயநாதன். தியானம் நன்கே நிறைவடைந்தது. இப்போது பிரபஞ்சன் என்று சொல்லும் நேரம். பிரபஞ்சத்தின் நல்லாசியுடன் நாம் அனைவரும் ஒருங்கிணைந்து மன அமைதி, சமாதானம், ஆரோக்கியம் ஆகியவற்றை முன்னிலைப்படுத்தி ஒரு சக்தி வாய்ந்த கூட்டு தியானம் செய்வோம். நாம் நமக்காக செய்யும் தியானம் கூட்டாக செய்யும் பொழுது அது ஒரு சமுதாய சக்தியாக உருப்பெற்று வீடு, வீதி, நகரம், நாடு, உலகம் என்னும் அளவில் விரிவடையும் ஆற்றல் உடையது. இத்தகைய தியானத்தில் ஈடுபடுவதற்கு அனைவரையும் ஊக்குவிப்பதோடு அதற்கான வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கும் PSM தமிழ் ஐரோப்பா, PMC தமிழ் ஆகிய அமைப்பினருக்கும் எமது இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகின்றோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன் என்று மனதார வாழ்த்தி உலகத்தில் சமாதானம், நல்லிரக்கம், அமைதி, ஆரோக்கியம், ஒற்றுமை ஏற்பட வழிவகை செய்வோம். இதை அடுத்து Thanks goes to Arundhati Amma and Srikandararaja Iyer for this platform. Thanks goes to Srikandararaja Iyer for playing the music and for displaying the flyers, and myself too. And thanks goes to Dr. Jagannathan Iyer for doing the meditation. And thanks goes to Bhavani Amma for recording. Thank you all. இப்போது எங்கள் சொற்பொழிவாளர் திருமதி நாகுஸ் நரேந்திராவை தாரா அவர்கள் அறிமுகம் செய்து வைப்பார். Okay. Mrs. Narendra was born and brought up in Sri Lanka. She did her degree and master's in Peradeniya University. She is married with a son and 2 granddaughters. Mrs. Narendra came to the UK in 1987 and worked as a secondary school teacher for 27 years. She was my science teacher as well. She became a local councillor in London Borough of Barnet in 2014 and is still a councillor. I can proudly say that she was the mayor of Barnet for the municipal year 2023 to 2024. Over to you, please, Mrs. Narendra. Thank you. Thank you, Dara. நீங்கள் நன்றாக என்னை அறிமுகப்படுத்தினீர்கள். நன்றி. இப்போது இங்கே என்னை அழைத்திருக்கிறார்கள் உங்களுடன் எனது கருத்துக்களை பரிமாறுவதற்கு. நான் சொல்ல போவது 2 பகுதியாக பிரித்திருக்கின்றேன். ஒன்று எனது வாழ்க்கையை பற்றியும் அரசியலினால எனக்கு வந்த அனுபவங்களை பற்றியும் கூறுவேன். அதற்கு பிறகு எனக்கான ஸ்பிரிச்சுவல் எனக்குடைய அனுபவங்களையும் உங்களோட இன்றைக்கு பகிர்வதற்காக இருக்கின்றேன். முதலாவதாக நான் இப்ப நீங்கள் தாரா சொன்ன மாதிரி நான் யாழ்ப்பாணத்தில் பிறந்து வளர்ந்த நான் அங்கேயே நான் கோயில்களுக்கு அடிக்கடி போவேன். நல்லூர் கோயிலுக்கு நாங்கள் நடந்து போவோம் சுண்டிக்குழியில் இருந்து. அப்பயே எனக்கு சமயப்பற்று மிகவும் நன்றாக இருந்தது. நான் பெரதனியா யூனிவர்சிட்டியில இருக்கும்போது அங்க சைவ சங்கத்தின் செக்ரட்டரியாக இருந்த நான் அப்பையும் அந்த கோயில் பெரதனியா முருகன் கோயில்ல நடத்துவதற்கு மிகவும் ஒத்துழைத்து பல வேலைகளை அங்கேயும் செய்திருக்கின்றேன். மிகவும் தாரா என்றது மாணவி என்று கூடும்போது நான் மிகவும் பெருமை அடைகின்றேன். அவ இப்படியெல்லாம் இந்த அளவு பெரிய தொண்டு சேவைகள் எல்லாம் செய்கின்றான்னு நினைக்கும் போது எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கின்றது.
நான் 1987ஆம் ஆண்டு நான் இங்கே வந்து அப்போது எனது கணவர் இங்கு ஸ்டூடெண்டா இருந்தார். அவரோட வந்து சேர்றதுக்காக அங்க ஸ்ரீலங்காவில் இருந்த பல பிரச்சனைகளால நாங்கள் இங்கே வர வேண்டி இருந்தது. அங்கே நான் பலாலி ட்ரைனிங் காலேஜில் அந்த நேரம் லெக்சரராக இருந்தேன். அதுக்கு முதல் ரிசர்ச் ஆஃபீஸராக வேலை செய்தனால் முதல் என்ற கணவர் இங்கே வந்து படிக்க வரும் பொழுது எங்களுக்கு இங்கே வந்து வர்ற யோசனை இருக்கவில்லை. ஆனால் அங்கே ஸ்ரீலங்காவில் நடந்த பிரச்சனைகளால் அங்கே இருக்க முடியாமல் எனது மகன் வந்து 3 வயசாக இருக்க அவரை கொண்டு இங்கே வர வேண்டிய கட்டாயமாக அங்கே வேலை எல்லாத்தையும் விட்டுட்டு வர வேண்டி இருந்தது. நான் வந்து 5 மாதத்தில் எனது சகோதரர் டாக்டர் கணேஷ் ரத்னம், அவர் ஜஃப்னா ஹாஸ்பிட்டலில் ரெஜிஸ்ட்ராராக இருந்தவர். அவர் வந்து இந்தியன் ஆர்மி இந்த கடுபிடியில் அவர் சுட்டு கொல்லப்பட்டார். அவரை இழந்து விட்டோம். அப்போ அதுவும் மிகவும் கவலையான. இப்போ எனக்கு 5 மாதம் இங்கே வந்து 5 மாதத்துலேயே இங்கே உங்களுக்கு தெரியும் இங்கே வரைக்க எங்களுக்கு எவ்வளவு பிரச்சனைகளை நாங்கள் ஃபேஸ் பண்ண வேண்டி இருக்குமெண்டு. கல்ச்சுரல் டிஃப்ரென்சஸ் இருக்குது. நாங்கள் இந்த நாட்டுக்கு பழக்கப்பட வேண்டும். அந்த நாங்கள் இங்கிலீஷ் கதைச்சாலும் எங்களோட ஆக்சென்ட் எல்லாம் வித்தியாசமாக இருக்கும். அப்போ எல்லோரும் அந்த ஆக்சென்ட்டுகளை அப்போ நாங்கள் இந்த ஆக்சென்ட்டுகளை நாங்கள் சில நேரங்கள் அவை கதை கேட்க எங்களுக்கு விளங்காமல் இருக்கும். அப்படி பலவிதமான பிரச்சனைகளை இங்கே வந்து நாங்கள் எல்லோரும் எங்களுக்கு தெரியும் அது என்ன எவ்வளவு கஷ்டமான நிலை என்று. அப்படி நான் இங்கே இந்த நாட்டிலே பழகி கொண்டிருக்கும் போது எனது சகோதரனையும் அங்கே இழந்தது எனக்கு மிகவும் மிகவும் கஷ்டமாக இருந்தது. அந்த நேரத்தில் எனக்கு இங்கே இந்த மீட்டிங்ல இருக்கிற சில எனது நண்பிகள் எனக்கு அவைகளுக்கு தெரியும். நான் பட்ட கஷ்டம் அவைகளுக்கு அந்த நேரத்தில் தெரியும். அந்தபடியா அவைகளுக்கு நான் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். அப்போ பிறகு நான் என்னத்துக்காக அரசியலில் ஈடுபட்டேன் என்று சொல்ல போனால், எனக்கு அங்கே இருக்கே அரசியல்ல ஒரு ஈடுபாடு வேணுமென்ற ஆசை இருந்தது. ஆனால் உங்களுக்கு தெரியும், யாழ்ப்பாணத்துல அதுவும் பொம்பளை பிள்ளைகள் என்றால் லேசில் அரசியல்ல எங்களை சேர விட மாட்டினோம். அங்கே அது வந்து அது ஒரு அக்செப்டபிளான வேலை இல்லை என்று சொல்லி அந்த எல்லாத்தையும் மறைச்சிடுவிடும். எங்களுக்கு அந்த ஃப்ரீடம் இருக்கேன் இங்க. அப்ப நான் அந்த அரசியல நான் ஈடுபட நினைச்சதுக்கு என்ன காரணம்னா, எனக்கு மக்களுக்கு உதவி செய்யறதுக்கு சரியான விருப்பம். யாருக்காவது ஏதாவது ஒரு தேவை இருந்தால் அவைகளுக்கு உதவி செய்ய இயலுமென்றால் எனக்கு அது சரியான ஒரு திருப்தியை தரும். அப்ப அதாலதான் நான் அதை விரும்பினே ஒழிய மற்றும்படி நான் பேருக்கோ புகழுக்கோ ஆசைப்பட்டால் இல்லாத. எனக்கு என்ன தெரிஞ்சவருக்கு தெரியும், நான் ஒரு நாளும் அதுக்காக நான் ஒரு வேலையும் செய்யறேன் இல்லை. அப்ப அப்படி இருக்கும் பொழுது இங்க வந்திருக்கேக்க எனக்கு ஒரு விசா விஷயமாக என் அம்மாவை இங்க எடுக்கிறதுக்கு, அம்மா அங்க தனியா நான் சொன்னேன் என் பிரதர் செத்த பிறகு என் அம்மா அங்க தனியா இருந்தா அவ இங்க எடுக்கிறதுக்கு மிகவும் கஷ்டப்பட்டோம். அப்ப நான் ஒரு எம்பியை போய் கண்டு அவையில் உதவி செய்ததால்தான் எனக்கு அவருக்கு விசா கிடைச்சா. அவ என்னோட வந்து இருந்தவ, நான் டிபெண்டா தான் வந்து இருந்தவ. ஆனா எனக்கு இங்க எடுக்கத்தக்கனையா இருந்தது. அப்ப அதுக்கு பிறகு நான் எனக்கு ஒரு நன்றி உணர்வு இருந்தது. இப்படி எனக்கு உதவி செய்த ஆட்களுக்கு நான் திருப்பி நன்றி கடன் செலுத்த வேணும் என்று. அப்ப அதுக்காக 2000 எலெக்ஷன் வந்த போது நான் வந்து போய் அவைகளுக்கு கேம்பெயின் பண்ண வேணும் என்று யோசிச்சு, அது லேபர் பார்ட்டி எம்பி. எனக்கு லேபர் பார்ட்டின்ற பாலிசிஸ் தான் எனக்கு பிடிக்கும். அப்ப லேபர் பார்ட்டியில மெம்பரா சேர்ந்து வேலை செய்து கொண்டிருந்தேன். ஆனால் 2014ஆம் ஆண்டு தான் நான் டீச்சராக இருந்தபடியால் எனக்கு வந்து பொலிட்டிக்கல் ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்தது. அந்த நேரம் என்னால எலெக்ஷன் அந்த கேட்க முடியல, விட எனக்கு தகுதி இல்லை. அப்ப 2014 நான் பார்ட் டைம் டீச்சரா வந்து இந்த பள்ளிக்கூடமும் ஒரு லோக்கல் அத்தாரிட்டியை விட்டு போனபடியால் எனக்கு அதில் ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சு நான் இந்த கொலிண்டியல் சவுத்னு நான் இருக்கிற ஏரியாவுக்கு கவுன்சிலராக தெரிவு செய்யப்பட்டேன். அப்போ எனக்கு அங்கே தெரிவு செய்யப்பட்ட அந்த நேரத்தில் நாங்கள் இந்த அதுக்கு முதலே நான் இந்த எம்பியின் ஆஃபீஸில் அவைக்கு போய் வாலண்டியரிங் செய்யக்க எத்தனையோ தமிழாக்களுக்கு நான் உதவி செய்திருக்கின்றேன். நான் என்ன இந்த பெருமைக்காக நான் சொல்ல இல்லை.
எத்தனையோ இமிகிரேஷன் கேசஸ் எல்லாம் அங்கே போய் அந்த ஆஃபீஸில் வேலை செய்கிற ஆட்களோடு நான் சேர்ந்து வேலை செய்து அவைகளுக்கு ஹெல்ப் பண்ணுறது, அவைகளுக்கு ஃபைலிங் அது செய்து கொடுக்கறது, அப்படியான வேலையை செய்யக்க அவையில் ஏதாவது அவைகளோட கூட கதைக்க எனக்கு சந்தர்ப்பம் கிடைக்கும். அப்போ நான் இவன் இமிகிரேஷன் ப்ராப்ளம்களை சொல்லி அவைக்கு கொஞ்சம் கூட கவனம் எடுத்து அவன் இமிகிரேஷனை செய்யுங்கோன்னு ஒவ்வொரு நாளும் அவையோட கதைச்சு எத்தனையோ பேருக்கு நான் உதவி செய்யத்தக்கனையாக இருந்தது. எனக்கு பெரிய மகிழ்ச்சியை தந்தது. நான் அந்த 2014 நான் கவுன்சிலராக வந்த பிறகு எனக்கு அந்த லோக்கல் கம்யூனிட்டிஸுக்கு ஹெல்ப் பண்ண வேணுமென்று விருப்பம். அந்த நேரத்தில் இப்போ கிராண்ட்ஸ் எல்லாம் எங்களை கவுன்சில் கொடுக்கும். இப்போ சில இதுகளுக்கு நாங்கள் சரியான அப்ளிகேஷனை மேக் பண்ணால் கிராண்ட்ஸ் எடுக்கலாம். அப்போ எனக்கு தெரியும் இங்கே இதை ஆர்கனைஸ் பண்ணுற டமா அவைகளுக்கு அவையில் ஒரு ஆர்கனைசேஷன் அந்த நேரத்தில் நடத்தி கொண்டு இருந்தவேல். அப்போ அவைகளுக்கு என்ன மாதிரி அப்ளிகேஷன் இப்படி போடுங்கன்னு சொல்லி போட்டு நான் காசு அவைகளுக்கு கொஞ்சம் அந்த ஆர்கனைசேஷனை நடத்துறதுக்கு எடுத்து கொடுக்கத்தக்கனையாக இருந்தது. அப்போ நான் என்ன உங்களுக்கு சொல்ல வருகின்றேன்டா, இங்கே இருக்கிறாக்கள் ஏதாவது நீங்கள் இப்படியான ஹெல்ப்புகள் இருந்துக்க வேணுமெண்டா கவுன்சிலில் இருந்து எடுக்கலாம். மற்றது ஏஜ் யூகே வயது போன ஆக்களுக்கு ஏதாவது நீங்கள் செய்கிறண்டா ஏஜ் யூகே உதவி எடுக்கலாம். மைண்ட் அண்ட் ஆர்கனைசேஷன் இருக்கு, மென் கேப் அண்ட் வேறு ஆர்கனைசேஷன் இருக்கு, வேற எத்தனையோ ஆர்கனைசேஷன்களும் ஹெல்ப் பண்ணுவினோம். ஏன் அவை அந்த வயது போன ஆக்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னால், வயது போன ஆக்கள் கூட ஆக்டிவாகவும் அவர்களை கூட ஹெல்தியாகவும் வைத்திருப்பதனால் NHSல இருந்தே அவள் காசு மிச்சம் பிடிப்பினோம். ஏனென்றால் அவள் போக மாட்டினோம், டாக்டர்கிட்ட அடிக்கடி போக மாட்டினோம், வருத்தம் வர்றது அவைக்கு குறைவா இருக்கும், அவள் மென்டல் ஸ்டேட் நல்லா இருக்கும். அப்போ டிமென்ஷியா அப்படி ஒன்றும் வராமல் அவள் கூட ஆக்டிவாக அவளை வச்சிருக்கிறதால ஒரு மறைமுகமான ஒரு பெனிஃபிட் கவர்மெண்ட்டுக்கு இருக்குது. அந்தபடியாகத்தான் அவள் இப்படியான கிராண்ட்ஸ்களை கொடுத்து ஆக்களை என்கரேஜ் பண்ணினோம். அப்போ நீங்கள் என்ன செய்ய வேணும்னு சொன்னால், உங்களுக்கு அப்படி ஒரு குரூப்பை தொடங்க வேணும்னு சொன்னால், முதல் நீங்கள் ஆக்களை உங்களோட சேர்க்க வேணும். சேர்த்து ஒரு ஒரு இடத்தை கண்டுபிடிச்சு இந்த இடத்துல நாங்கள் ஒரு கிழமைக்கு ஒரு தினமோ 2 தினமோ மீட் பண்ணுவோம் என்று சொல்லி ஆக்களை கனவேற சேர்த்து ஒரு ஆக்டிவிட்டிஸ் என்ன ஆக்டிவிட்டிஸ் செய்ய போறீங்கன்னு பிளான் பண்ணி, அப்போ பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் சரியான நல்லம், யோகா, மற்றது வேறு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் செய்யலாம், மற்றது இப்படியான டாக்ஸுகள் கொடுக்கலாம், மற்றது அவைக்கு மத்தியானம் லஞ்ச் அதுகள் ப்ரொவைட் பண்ணலாம், மற்றது கிளப்ஸ் மாதிரி இப்போ கார்ட்ஸ் விளையாடுறதோ அல்லது பிரிட்ஜ் விளையாடுறதோ அல்லது ஏதாவது டேபிள் டென்னிஸ் அப்படி என்னாவது விளையாடுறதோ அப்படின்ற ஒரு இது, மற்ற டிஸ்கஷன் குரூப்புகள் இருந்து கதைக்கிறது, அப்படியான ஒரு பிளானை போட்டு நீங்கள் ஒன்றை தொடங்கி அப்புறம் ஒரு ப்ரொஜெக்ட் எழுதி நீங்கள் அந்த அப்ளிகேஷனை கொடுத்தீங்கன்னு சொன்னால், ஸ்பெஷலி உங்களோட லோக்கல் கவுன்சிலருக்குள்ளால கொடுத்தீங்கன்னு சொன்னால் அவை அந்த அதில் இருக்கிற கிராண்ட்ஸுகளை உங்களுக்கு எடுத்து தர்றதுக்கு வசதி இருக்கு. அப்போ அப்படி நீங்கள் இருந்தலாம். அதோட மற்ற ஆர்கனைசேஷன்ஸ்டையும் கேளுங்கோ, எங்கெங்கே யார் யார் ஃபண்ட்ஸுகள் கொடுக்கணும்னு சொல்லி விசாரிச்சு கொண்டு இருக்க வேணும். அப்போ அந்த ஃபண்ட்ஸுகளை எடுத்து அந்த நீங்கள் அந்த ஆர்கனைசேஷனை இன்னும் பெருசாக்கி கொண்டு வரலாம். அது மிகவும் நல்ல பணி. ஏனென்றால் இங்கே தனிமைதான் ஒரு பெரிய ஒரு கஷ்டமாக என்ன விஷயமாக இருக்கிறது. ஆக்களுக்கு தனிமையாக இருக்கும் போது அவர்கள் கூட நோய்வாய்ப்பட்டு போகிறார்கள், அதோட அவர்கள் மனநிலை பாதிக்கப்படுகின்றது. அப்போ அந்த தனிமையை நாங்கள் இல்லாமல் செய்தோம்டா, அந்த ஊரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வயது போனாக்கள் தனிமையாக இருக்க மாட்டீங்க. அங்கே எத்தனையோ ஆக்கள் இருப்பினும், எங்களோட சொந்தக்காரர்கள் இருப்பினும், சுற்றி வர இருப்பினும் அவள்கிட்ட போவோம், கதைப்போம், அப்படியான வசதிகள் இருக்குது. ஆனால் இங்கே தனிமை ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கின்றது. அப்போ எங்களோட சமூகத்தில் அப்போ எங்களோட ஆக்களுக்கு நாங்கள் அந்த தனிமையை இல்லாமல் செய்து ஒரு வழியை காட்டி கொடுத்தோம்னு சொன்னால் அது மிகவும் நன்றாக இருக்கும். மற்றது அடுத்த பகுதியை 2வது பகுதிக்கு போவோம். அதில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறது, நான் எந்த ஸ்பிரிச்சுவல் இதை பற்றி நான் எப்படி என்ன விதமாக அந்த கடவுளை அணுகுகின்றேன் எப்படியாக என்று சொல்லி நான் சொல்ல விரும்புகின்றேன். நான் எப்பயும் உள்ள ஒரு ஆளா இருந்தாலும் எனக்கு அந்த கோவிட் நேரத்துல தான் எனக்கு கூட கடவுள் பக்தியும் அந்த ஒரு விதமான ஈடுபாடும் கூட வந்தது. ஏனென்றா உங்களை எல்லாருக்கும் தெரியும், நாங்கள் அப்போ ஒரு பெரிய பயங்கரமான நிலையில இருந்தோம்.
ஒவ்வொரு நாளும் டிவியை போட்டா இத்தனை பேர் சாயினம், இத்தனை பேர் இதுண்டீனம் என்று சொல்லி கேட்டுக்கொண்டே இருந்தோம். ஒரு விதமான அந்த பாசிட்டிவிட்டியே எங்களை மனதுல இல்லாம நாங்கள் எப்ப போறோமோ என்றதும் அதோட எங்களுக்கு தெரிஞ்சாக்களே இறந்து கொண்டு போனார்கள். அப்ப அது பெரிய ஒரு பிரச்சனையாக இருந்தது. அப்ப நாங்க செய்தது கை கழுவினதும் மாஸ்க் போட்டதும் தான் நாங்க செய்த விஷயமே ஒழிய வேற ஒன்றுக்கும் அங்க வழி இல்லாம இருந்தது. அந்த நேரத்துல அது என்னன்னு தான் அதுக்குள்ளால வெளியே வருவமோன்னு தெரியாத ஒரு நிலையில மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டு இருந்தோம். அப்படி இருக்கும் போது நான் அந்த நேரம் சோசியல் மீடியா தான் எங்களுக்கு எல்லாம் அந்த யூடியூபை பார்க்கறதும் அதுல இருந்து சமையல் செய்யறதும் அதுல தான் எங்களுக்கு பொழுது போச்சுது. அந்த நேரம் நான் ஒரு சுவாமியார் மாதிரி ஒரு பிரசங்கத்தை கேட்டேன். அதுல அவர் சொன்னார், நாங்கள் அந்த பிளேன் எல்லாம் எடுத்து டிக்கெட் எல்லாம் எடுத்துக்கொண்டு கோயில்களுக்கு போக தேவையில்லை. இன்னொரு வழி இருக்கின்றது நீங்கள் போறதுக்கு. எங்களோட மனதாலேயே நாங்கள் ஒவ்வொரு இடத்துக்கும் மனதுக்கு இவ்வளவு ஒரு பிளேனுக்குள்ள அந்த வேகத்திலும் பார்க்க எங்களோட மனதுக்கு கூட வேகம் இருக்கின்றது. இப்ப நாங்க இந்தியாவில போய் நிக்க வேணும்னு நினைச்சா நாங்க இந்தியாவில முதல்ல போயிருந்தா அந்த இடங்களை நாங்க போய் மனதுக்குள்ள நினைச்சு பார்த்து கொண்டு இருக்கேக்கே நாங்க அங்க போயிடுவோம். அந்த மாதிரி ஒரு நிலை. அப்ப அப்படியான நிலைக்கு நீங்க வரலாம், நீங்க போகலாம் என்று சொன்னார். அப்ப எனக்கு அதை நான் யோசிச்சேன். அப்ப என்ன இப்ப இது இப்படி இருந்து கொண்டு இவ்வளவு நாங்க கவலைப்பட்டு கொண்டிருக்கிறோமே, என்ன செய்யலாம்ன்றேக்க எனக்கு ஒரு இது வந்தது. நான் சுவாமி கும்பிடேக்க இப்ப உங்களை மாதிரி நீங்க அரமணித்தியாலம் தியானத்துல இருந்தீங்க. எனக்கு அப்படியெல்லாம் அவ்வளவு பிராக்டிஸ் இல்லை. அரமணித்தியாலம் எனக்கு அப்படி கும்பிட்டு கொண்டு இருக்கிறேன். இனித்தான் நான் அதை பிராக்டிஸ் பண்ணி எடுக்க வேணும். அப்ப அந்த நேரத்துல நான் ஒரு நெச்சன். அப்ப நான் இந்தியாவுக்கு எல்லாம் போறேன்டா எனக்கு சரியான விருப்பம். கோயில்களுக்கு போன இந்தியா கோயில்களுக்கு எல்லாம் போய் கும்பிடுறப்ப சரியான ஒரு ஆனந்தம் எனக்கு ஏற்பட்டது. அப்ப நான் அந்த அனுபவங்களை வச்சு ஒவ்வொரு நாளும் நான் சுவாமி கும்பிடேக்க அப்போ காலம் மேல முதல் பிள்ளையார் கோயில்ல இருந்து தொடங்குவேன். அப்ப எனக்கு நான் போன பிள்ளையார் கோயில் ஒவ்வொரு பிள்ளையார் கோயிலையும் நெச்சு அங்க போன அனுபவத்தை மனதுல நெச்சு கும்பிட்டு மகிழ்ச்சி அடைவேன். பிறகு சிவன் கோயில்கள், எல்லா சிவன் கோயில்களுக்கும் போற மாதிரி மனதுல நினைச்சு கும்பிடுவேன். இப்ப அம்மன் கோயில்கள், பிறகு முருகன் கோயில்கள், ஆஞ்சநேயர் கோயில்கள், எல்லா கோயிலுக்கும் நான் போன ஒவ்வொரு கோயிலையும் ஒவ்வொரு நாளும் தரிசித்த மாதிரி நான் நினைச்சு அதுதான் என்ற தியானம். அப்படி நான் இருந்தேக்கே ஒரு அரமணித்தியாலம் காலமேல அரமணித்தியாலத்துக்குள்ள எல்லா உலகமெல்லாம் போயிட்டு வந்த மாதிரி எனக்கு ஒரு இது இருக்கும். அந்த இன்பமான சந்தர்ப்பங்களை நான் நினைச்சு மகிழ்ந்ததாலே இந்த மனம் இன்பப்பட்டது. என்ன அல்லாட்டிக்கு நாங்க இங்க டிவியை போட்டுட்டு இந்த கோவிட் அண்டைக்கு இந்த நியூஸ்ல கேட்டு லாக்டவுன் நேரம் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தேன் நாங்கள். என்ன அப்ப எனக்கு அது ஒரு மன அமைதியை தந்தது. இப்ப நான் இந்த சைவ கோயில்களுக்கு போனது மட்டுமில்லை, பின்னேரங்களில நான் பல சர்ச்சுகளுக்கும் போயிருக்கிறோம் நாங்க. அப்ப நாங்க மடுமாதா கோயிலோ, அந்த பாசியூர் அந்தோனியாரோ, இந்த கொச்சிக்கடை அந்தோனியார், அப்படி நான் போன சர்ச்சுகளுக்கும் அதோட இங்க நான் மேயரா நான் இருக்கேக்க இங்கேயும் பல சர்ச்சுகளுக்கு என்னை இன்வைட் பண்ணியிருந்தவை. அப்ப நான் போயிருந்தேன். அப்ப அந்த சர்ச்சுகளை யோசிச்சு கும்பிடுவேன். அப்ப அந்த விதமான ஒரு ஜேர்னியை ஏற்படுத்தி கொள்வேன் பின்னேரங்கள்ல. அதோட சில மந்திரங்களையும் நான் ஒவ்வொரு நாளும் சொல்லி அதுல இருந்தால் அந்த மகாமித்ரந்திராய மந்திரம் தான் எனக்கு முக்கியமா ஒவ்வொரு நாளும் சொல்றது. காயத்ரி மந்திரம், மற்ற பிள்ளையார் துதி, ஆஞ்சநேயர் பாடல்கள், மற்றது ஸ்ரீ வைத்தியநாதாட்சகம், மற்றது தன்வந்திரி மந்திரம் எல்லாம் அந்த நேரத்துக்கு உகந்ததாக இருந்தது. மற்றது ஸ்ரீ சுப்பிரமணிய அஷ்டோத்திரம், இதுகளையும் நான் ஒவ்வொரு நாளும் சொல்லி அதுக்கு நேரம் ஒதுக்கி அதை சொல்லி கொண்டு வந்தபடியா இந்த மனநிலை எவ்வளவோ பெட்டர் ஆனது. ஏனென்றால் நான் அப்படி சொல்லிக்க நான் இந்த உலகத்துல உள்ள எல்லா இது கோவிட் ஒரு நாட்டுல இல்லை, உலகத்துல உள்ள அத்தனை மக்களையும் பாதிச்ச ஒரு விஷயம். அப்ப அத்தனை மக்களையும் நான் யோசிச்சு அத்தனை மக்களுக்கும் ஒரு விடிவு காலம் வரணும், அவன் வாழ்க்கையில் நல்லா இருக்கணும் என்று யோசிச்சு கும்பிடுறேன் நான். அதே நேரம் எந்த ஃபேமிலியிலையும் அந்த நேரம் ஒரு விஷயம் இருந்ததுன்றா என் பேரப்பிள்ளை அவருக்கு அப்பதான் அந்த லுக்கேமியா அவருக்கு ட்ரீட்மெண்ட் செய்து கொண்டு இருந்தது. அப்ப அது லுக்கேமியா உங்களுக்கு தெரியும், இன்ஃபெக்ஷனுக்கு சரியான ப்ரோன் அவை. அப்ப இப்படியான இன்ஃபெக்ஷன் வரைக்க
அவைக்கு இன்னும் அவைய சரியான பாதுகாப்பா இருக்கணும். அப்ப நாங்க இதால வெளியே வந்து அந்த பிள்ளைய வெளியே எடுத்து கொண்டுருவோமோ ஒன்றும் உங்களுக்கு பெரிய ஒரு கஷ்டமாக இருந்தது. அப்ப நான் அதையும் யோசிச்சு கும்பிடேக்க அந்த உலகத்துல உள்ள எல்லா ஆத்மாக்களுக்கும் ஒரு நல்ல வழி வரணும்னு நான் நினைச்சு கும்பிட்டேன். நான் அதுதான் எந்த ஸ்பிரிச்சுவல் ஜேர்னி. அதைத்தான் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகின்றேன். ஆனா இப்ப நான் உங்களுக்கு கேட்க வேண்டிய கேள்வி என்னென்றால், இப்ப தியானம் என்றேக்க, மெடிடேஷன் என்றேக்க, அது தாட்லெஸ். அதாவது ஒரு விதமான எண்ணமும் எங்களோட மனதுல இருக்கக்கூடாது. அது மனம் வெறுமையாக இருக்க வேணும் என்றதான் மெடிடேஷன். சரி, அதுதான் நீங்க வந்து சொல்லுவீங்க. அப்ப நான் வந்து அப்படியான மெடிடேஷனை செய்யல. நான் வந்து ஒவ்வொரு கோயிலுக்கும் போயிருக்கேன். என் மனதுல பல எண்ணம் அந்த கோயில்ல அந்த கோயிலை பற்றிய எண்ணங்கள் மனதுல இருந்து கொண்டிருக்கு. அப்ப அந்தபடியா நீங்க என்னட்ட கேட்கலாம், இது என்னென்ன நீங்க மெடிடேஷன் சொல்லுவீங்க, இது மெடிடேஷன் இல்லை. அப்ப வந்து அந்த உங்களுக்கு ஒரு விதமான கருத்துகள் இதுல இருக்கலாம். அந்தபடியா நான் இப்ப இந்த ஃப்ளோரை திறந்து உங்கள்கிட்ட கேட்க போறேன். நீங்க இதை தியானமாக ஏற்றுக்கொள்வீர்களா? நான் செய்த முறையை ஏற்றுக்கொள்வீர்களா? அல்லது நீங்கள் இது வந்து சரியில்லை, நீங்கள் தாட்லெஸ்ஸா இருக்க வேணும், இன்னும் முன்னேற வேணும். எனக்கு நல்லா தெரியும் தியானத்துல நான் இன்னும் எவ்வளவோ முன்னேற வேணும்னு எனக்கு நல்லா தெரியும். அப்படி நான் அப்படியான இதுக்குத்தான் நான் கட்டாயம் போக வேணுமா என்று சொல்லி நீங்கள் என்னட்ட கேள்விகள் கேட்கலாம். அல்லது நீங்களும் இந்த இதுல பங்கு பற்றி உங்களோட கருத்துக்களை தெரிவித்துக் கொள்ளலாம். எனக்கு இந்த சந்தர்ப்பத்தை தந்த தமாக்கும் தமாநாதனுக்கும் தாராநாதனுக்கும் அவைதான் என்ன கேட்டவே அவைகளுக்கு மிகவும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இங்கெல்லாம் வந்து எனக்கு இந்த உரையை கேட்டவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி அம்மா, சிறப்பான பேச்சு. உங்களோட கேள்விக்கு பதில அருந்ததி மாஸ்டர் சொல்லுவா. எனக்கு அடுத்து உங்களை பற்றி இவரை பற்றி சொல்ல போனால் இவரை நான் கோவிலில் அடிக்கடி சந்திப்பேன். கோவிலுக்கு அதிக உதவி செய்தவர், ஹோல்ஸ் எல்லாம் எடுத்து கொடுத்தவர். மற்றது அது மாத்திரமல்ல, எம்மை போன்ற இளம் சிறார்களுக்கு பெரியொரு கிராண்டை எடுத்து தந்தவர், அந்த குரூப்புக்கு என்று பெருமையாக கூறிக்கொள்ளுகின்றேன். தமிழ் பெண்களுக்கு பெருமை தேடி தந்த இந்த பெண்மணியின் தமிழ் பேச்சு பாராட்டுக்குரியது, சிறப்புக்குரியது. இதற்காக நாங்கள் பாராட்டி கரகோஷம் செய்கின்றோம் 30 நிமிடங்கள். அருந்ததியம்மா பதில் சொல்ல போறீங்களா? கரங்கள் வந்துள்ளது. அனைவருக்கும் வணக்கம். நன்றி என்ன முதல் பேச விட்டதுக்கு. எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்ல போகின்றேன். எத்தனையோ பேருக்கு எல்லாம் தெரியும், ஆனால் நான் எந்த நாலேஜ் கேட்டதை நான் சொல்றேன். முதலில் நாகூஸ் அவர்களை மிகவும் அருமையாக பேசினீர்கள். உங்கள் பொலிட்டிக்கல் இதையும் ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸை பற்றியும் எங்களுக்கு மிகவும் சிறப்பாக எடுத்து கூறினீர்கள். நான் என்ன கனக கைகள் உயர்றபடியே நான் உங்களோட கேள்விக்கே முதல்ல மறுமொழிக்கு வருவோம். நீங்கள் செய்து கொண்டிருந்தது உங்களுக்கு அது சரியாக பட்டபடியால் அதுல பிழை ஒன்றும் இல்லை. ஒன்றும் இந்த தியானம் என்பது 108 வகையான தியானம் இருக்குது. அப்ப யார் என்ன முறையில செய்யணுமோ அவைகளுக்கு சரியென்று அது செய்கிறது. நாங்கள் ஒருத்தரும் அது பிள்ளை இது சரியென்று இப்ப நாங்கள் தான் செய்கிற சரியென்று நாங்கள் சொல்லவில்லை. நீங்க செய்தது, நீங்கள் என்ன செய்றீங்கன்னா, நீங்கள் வந்து பாஸ்ட்ல இருக்கிறீங்க. தியானம் செய்யல என்ன செய்றீங்க, ப்ரெசன்ட் மூமெண்ட்ல இல்லாம அந்த பழசுகளைத்தான் யோசிச்சு கொண்டு இருக்கிறீங்க. அப்ப பழைய இதுல இருக்கிறீங்க. நாங்கள் செய்யற தியானம் வந்து ப்ரெசன்ட் மூமெண்ட்ல இருக்கிறதுக்கு அந்த நேரத்துல என்ன செய்யறோம். அப்ப அந்த நேரத்தை அந்த மூச்சு என்பது வந்து எங்களுக்கு வந்து நாங்க பிறந்த நாள் மூச்சு விடுறோம். அந்த மூச்சு வந்து இறக்கேக்கில் நிற்குது. அப்ப இந்த மூச்சை வந்து நாங்கள் தொடர்ந்து கவனிக்கும் போது எங்களுக்கு ஒரு எண்ணமற்ற நிலை வரும். அது உடனே வராது, பழக்கத்தில் கொண்டு வர அந்த எண்ணமற்ற நிலையை எடுக்கும் போது எங்கள் உடலில் இருக்கிற நாடி நரம்பு மண்டலங்கள் எல்லாம் இரத்தோட்டத்தை சீராக ஓட பண்ணி அந்த உடம்புக்குள்ள போறதால எங்களுக்கு ஒரு நோயற்ற வாழ்வையே கொடுக்குது.
அதோட இந்த தியானத்தை நாங்கள் செய்ய ஒவ்வொரு நாளும் பயிற்சி இப்போ ஒருக்கா செய்துட்டு விடாமல் கன்சிஸ்டன்சி இருக்கணும். டெய்லி காலம்பரையும் பின்னேறம் செய்து கொண்டு வரைக்கல எங்களுக்கு வந்து இப்போ 5 நிமிஷம் செய்கிறது கொஞ்ச நாளால் 10 நிமிஷம் அப்படி போய் 1 மணித்தியாலம் 2 மணித்தியாலம் 3 மணித்தியாலம் என்று கூட போகும். அது ஒரு தியான பயிற்சியை பொறுத்தது. ஆனால் எதிர்பார்ப்பு ஒன்றும் இல்லாமல் நாங்கள் இந்த தியானத்தை செய்ய வேணும். இப்படி செய்தோண்டு வரத்தான் எங்களுக்கே ஒரு மாற்றம் வருவதை நாங்கள் அறியலாம். மற்றது நீங்கள் செய்தது பிழை என்று சொல்லி இல்லாது. ஆனால் நீங்கள் என்னென்னா இந்த தியானத்தில் சொல்லினோம் நாங்கள் ப்ரெசன்ட் மூமெண்ட்டில் இருக்க வேணும் என்று சொல்லி பாஸ்டில் இருந்து கொண்டிருந்தோம்னா அந்த பழசில் வந்த உங்களுக்கு அதை விட தொடுத்து வந்த பழைய நினைவுகள் எல்லாம் வரும். அதுக்காகத்தான் நாங்கள் மூச்சை மட்டும் கவனிக்கிறோம். உள்மூச்சு வெளிமூச்சை கவனித்து கொண்டு இருக்கல எங்களுக்கு அந்த எண்ணமற்ற நிலை வந்தோடனே எங்களோட உச்சந்தலையிலுக்களால் அந்த பிரமரந்திரம் நடு உச்சியில் இந்த பிரபஞ்ச சக்தி என்று சொல்கிற இந்த இயற்கை சக்தி எங்களோட உடலுக்குள்ளே போய் எல்லா உறுப்புகளுக்கும் அந்த இரத்தோட்டத்தை சீராக ஓட செய்யும். ஏன்னா எங்களோட உடம்பில் சரியான பிளாக்ஸுகள் என்று கட்டி சின்ன இந்த நரம்புகள் எல்லாம் சுருண்டு இருக்கிறத இந்த இரத்தோட்டம் நல்லா சீராக ஓட செய்தோடனே எங்களுக்கு வந்து உடம்புல வருத்தங்கள் எல்லாம் தண்டை பாட்டில் போகும். இதோட நான் சின்னோரு உங்களுக்கு எத்தனையோ கை இருக்கிறபடியாக நான் முழு நேரம் எடுக்கையில் இதைத்தான் நான் சொல்கிறேன் எங்களோட தியானத்தை பற்றி. நன்றி அம்மா. நன்றி அம்மா. இதில் என்ன கேள்வி வேணுமெண்டா கேளுங்க. நன்றி அருந்ததி அம்மா. வரதேஷன் அம்மா நீங்க கதைங்க ப்ளீஸ். எல்லோருக்கும் வணக்கம். நாகூஸ் உங்களுக்கு சிறப்பான வணக்கம். இன்று உங்கள் உரை மிகவும் அருமையாக இருந்தது. அதை பற்றி நான் சொல்ல வரவில்லை. உங்களுடைய தியான முறையை அருந்ததிய கூறிய தியான முறையை 2 முறையையும் நான் ஒவ்வொரு நாளும் காலையிலே உங்களுடைய முறையையும் இந்த பின்னேரத்திலே இந்த தியான முறையையும் செய்து கொண்டே வருகிறேன். எப்படி உங்களுடைய தியான முறை என்னாலே பின்பற்றப்படுகிறது என்று சொல்லி கேட்டால், ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்தவுடன் காலைக்கடன் முடித்த பிறகு என்னுடைய பிரேயர் டைம், அதாவது கடவுளோடு சம்பாஷிக்கிற நேரம். அப்பொழுது நான் என்ன செய்கிறேன் என்றால், என் தந்தை தாய் குரு மற்ற என்னோடு இருந்தவர்களை நினைந்து பின்பு ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய 12 தரம் சொல்லி என்னுடைய உடம்பு உறுப்புகள் அனைத்தும் சுகமாகவே இருக்கிறது என்று சொல்லி நினைந்து ஓம் நம சிவாய சிவனை வணங்கி, அதற்கு பிறகு நான் உங்களை போலே சஞ்சரிக்கிறேன். எங்கே சஞ்சரிக்கிறேன்? என்னுடைய நாட்டுக்கு போகிறேன், முருகனிடம் போகிறேன், நல்லூரானிடம் போகிறேன், அந்த அம்மாளிடம் போகிறேன். இப்படியாக ஒவ்வொரு கோவிலாக வணங்கி வந்து, நான் இருக்கும் இடம் கனடா, எங்களுடைய ரிச்மண்ட் பிள்ளையார் கோவில் போவேன். அப்ப என் மனம் என்னை காவிக்கொண்டு இங்கெங்கெல்லாம் போகிறது. நீங்கள் செய்கிறதும் நான் செய்கிறதும் ஒன்று. அதிலே நாங்கள் பின்ப நினைக்கல. At that moment we are in the present. That is number 1. Number 2, நான் பின்னேரம் இந்த தியான முறையில ஈடுபடும் பொழுதும் எனக்கு அருமையான சாந்தி சமாதானம். நாங்கள் மற்றவர்களுக்காகவும் சாந்தி சமாதானம் வர வேணும் என்று வேண்டிக் கொள்கிறோம். மிக மிக நன்று. என்னை பொறுத்தமட்டில் நீங்கள் செய்வதும் நான் செய்வதும் ஒரு வழி, இதுவும் ஒரு வழி. 2 வழியையும் நாங்கள் பின்பற்றினால்
சாந்தி சமாதானம் கிட்டும். நன்றி, வணக்கம். நன்றி வரதட்சண் அம்மா. ராதை அம்மா நீங்க சொல்லுங்க ப்ளீஸ். எல்லோருக்கும் வணக்கம். நரேந்திரா அம்மா, நீங்க நல்ல ஒரு டாக் கொண்டு வந்த. நீங்க அரசியலையும் ஸ்பிரிச்சுவாலிட்டியையும் பற்றி மிக்க நன்றி அம்மா. நீங்கள் கேட்ட கேள்விக்கு என்ன பொறுத்த அளவில நீங்கள் செய்யறது உண்மையிலேயே தியானம் தான். நாங்களும் ஒரு தியானத்தை தான் செய்யறோம். நாங்கள் தியானம் செய்யக்க நாங்க என்ன செய்யறோம்டா, எங்களோட முழுமையான கவனத்தையும் எங்களின் இயல்பான இயற்கையான சுவாசத்தின் மேல் செலுத்தி உள்ளே வரும் ஒவ்வொரு மூச்சையும் வெளியே விடும் ஒவ்வொரு மூச்சையும் கவனித்தபடியே இருக்கிறோம். சொல்ல எண்ணங்கள் வந்தா அந்த எண்ணங்களை விட்டுட்டு நாங்கள் அந்த மூச்சையே கவனித்து கொண்டு இருக்கணும். அதோட மீனிங் என்னண்டா, நான் எடுக்கிற மீனிங் உங்களோட கான்சென்ட்ரேஷன் அதிலேயே இருக்க வேணும். அப்ப நீங்கள் அதையே கான்சென்ட்ரேட் பண்ணிக்கொண்டு அதிலேயே நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணிக்கொண்டு இருக்க உங்களுக்கு ஒரு விதமான அமைதியும் நிகழ்காலத்திலே இருக்கு. அப்ப உங்களோட மற்ற எண்ணங்கள் ஒன்றும் வராமல் இருக்கிறதுக்காக நாங்கள் அதை பயிற்சி பண்றோம். என்னை பொறுத்தளவுல நான் அப்படித்தான் செய்யணும். அது எனக்கு ஒரு பயிற்சி. ஆனா உங்களோட கேள்வி நீங்கள் செய்யறது தியானமா, எங்களோட கம்பேர் பண்ணிக்க நீங்க செய்யறது தியானமா? நீங்கள் செய்யறது தியானம். ஏனென்றா வள்ளுவர் சொல்லி இருக்கிறார், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் என்று. அப்ப நீங்கள் அந்த ஒழுக்கத்தை நீங்கள் கண்ணும் கருத்துமா நீங்கள் உங்களோட ஒழுக்கத்துல உங்களோட வாழ்க்கைய விட்டீங்களா, அது தியானம். அது மட்டும் இல்ல, வள்ளுவர் சொல்லுவார், தவம் செய்வர் தம் கர்மம் செய்வார். அப்ப நீங்கள் தியானம் செய்யறது, தவம் செய்யறதுன்னா நீங்கள் உங்களோட கர்மத்தில கண்ணும் கருத்துமா இருந்து உங்களோட கர்மத்தையே செய்து கொண்டு வந்தீங்களா, அதுதான் தியானம் என்று வள்ளுவர் சொல்ற. இன்றைக்கு காலம்பர இந்த தளத்துக்கம்மா ஒரு 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 திருமூலரும் மூச்சு பயிற்சியும் என்று சொல்லி எங்களுக்கு சொல்லி தர்றதுக்கு ஒரு டாக் கொண்டு தந்தவா, ஒரு ஸ்பீச் கொண்டு தந்தவா ஒரு அம்மா. அவ எவ்வளவோ திருமூலர் திருமந்திரம் எல்லாம் படிச்ச ஒரு அறிவாளி. அப்ப அவ சொல்லிக்கல, இந்த ஆடியன்ஸ்ல இருந்து ஒரு ஆள் ஒரு கேள்வி கேட்டார், நீங்கள் சொல்லுற மூச்சு பயிற்சி எல்லாத்தையும் நான் கார் ஓடைக்கையும் வேற வேலையும் செய்யக்கையும் நான் அதுல கான்சென்ட்ரேட் பண்ணலாமோ என்று கேட்டவா. அப்ப அதுக்கு அந்த அம்மா சொன்ன மறுமொழி, நீங்கள் காரோடைக்குள்ள நீங்கள் கண்ணும் கருத்துமா இருந்து அந்த காரை ஓட்டினீங்களா, அதுவே தியானம். சரிதானே? அப்ப நீங்க கண்ணும் கருத்துமா இருந்து நீங்க செய்யற வேலையிலேயே கான்சென்ட்ரேட் பண்ணினீங்களா, அதுதான் தியானம் என்று அவ சொன்னவா. அப்ப அவ என்ன சொல்றாண்டா, திருமூலர் சொன்னதெல்லாம் தியானம் தான். ஆனா நீங்கள் அட்டாங்க யோகம் செய்தோன்னு நீங்க கார் ஓடுறது. அப்ப அவ சொல்றா என்னண்டா, நீங்கள் கார் ஓடைக்கு அதிலேயே கண்ணும் கருத்துமா இருந்து அந்த அலுவலை பார்த்தீங்களா, அதுவே தியானம் என்று சொன்னவா. அப்பதான் அவ சொல்லத்தான் அப்பதான் எனக்கும் இந்த திரும்பவும் எனக்கு இந்த வள்ளுவற்ற குறள் நினைவு வந்ததம்மா. தவம் செய்வார் தங்கருமம் செய்வார். ஏனென்றா உங்களோட இது வேற ஒன்றிலையும் இல்லை. நீங்கள் நிகழ்காலத்தில இருந்து நீங்க செய்ய வேண்டிய கருமத்தை கண்ணும் கருத்துமா செய்கிறீங்க. அப்படி செய்தா அதுவும் ஒரு தியானம். இதுதான் நான் விளங்கி கொண்டது. பிழைகள் இருந்தா தயவு செய்து மன்னிக்க வேண்டும். வணக்கம். நன்றி ராதை அம்மா. சிவமோகன் அம்மா நீங்க சொல்லுங்க ப்ளீஸ். நன்றி தாரா அம்மா. வணக்கம் அம்மா. நகூஸ் அம்மா. நகூஸ் நரேந்திரா, அழகான பேரம்மா. உங்களுக்கு தமிழ் வணக்கம். அழகான பேச்சு, அழகான தமிழிலே நீங்கள் பேசியிருக்கிறீர்கள். அதுக்கு முதல்ல உங்களுக்கு நன்றியும் வணக்கமும் வாழ்த்துக்களும். நீங்கள் ஒரு கவுன்சிலராக தற்போது வரை சேவை செய்கிறீர்கள் என்று கூறினீர்கள். அதுவும் எங்களாலே உங்களை வச்சு நாங்கள் உங்களுக்காக அந்த மரியாதையை நாங்கள் தர வேண்டும். ஒரு பெண்ணாக இருந்தும் எங்களுடைய நாட்டிலே இந்த பெண்களுக்குரிய அரசியல் இல்லை, அது உண்மைதான். அது தமிழ் பெண்களை பொறுத்த வரைக்கும் அது வறட்சியாகவே இருக்கின்றது இதுவரைக்கும். ஆனால் நீங்கள் இந்த நாட்டிலே இந்த மொழியை கற்று அவர்களோடு நீங்கள் சரிசமமாக அந்த சேவைக்கு சென்று மற்றவர்களுக்கு உதவி செய்கிற அந்த எண்ணமே உங்களை ஒரு உயர்ந்த இடத்துல வைத்திருக்கிறோம்மா. அதே ஒரு பெரிய தியானம் தான். நீங்க செய்யற அந்த சேவையே ஒரு பெரிய தியானம். உங்களுக்கு தெரியாம நீங்க செய்யறீங்க.
நீங்க செய்து கொண்டிருக்கிறது இந்த சேவை, அதுவும் ஒரு பெரிய தியானம். மற்றது ஒரு இடத்த சொல்லப்பட்டிருக்குது, நீங்க கேட்டீங்க நான் செய்யறது தியானம் ஆண்டு. எதுவாக நீங்கள் இருக்க விரும்புகிறீர்களோ அதுவாகவே நீங்கள் இருக்கலாம். உங்களை யாருமே எதுவுமே சொல்லிடலாது. யாரும் இப்படி இரு அப்படி இரண்டு சொல்றதுக்கு முடியாது. அவரவர் விருப்பம் எப்படி இருக்க விரும்புறீங்களோ அப்படி இருக்கிறது. நீங்க அதுவாகவே இருக்கிறீர்கள். நீங்க அதுதான் நான் செய்யறது தியானம் என்று நினைத்து நிறைய விஷயங்களை சொன்னீர்கள். அது உங்களுடைய தியானமாக அது இருக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் அதுல எந்த விதமான மாற்று கருத்துகளும் இல்லை. அருமையான விஷயம் அம்மா. மீட்டலும் ஒரு பயிற்சி தான் தியானத்துக்கு. நீங்கள் பாஸ்டை மீட்டிக் கொண்டிருக்கிறீர்கள், பழையதை கடந்ததை மீட்டுகிறீர்கள். அது எதிர்காலத்துல அதை விட இன்னும் வித்தியாசமாக உங்களுக்கு வரலாம். அது ஒரு பயிற்சியாகவும் இருக்கின்றது. நீங்கள் நல்ல ஒரு விடயத்தை செய்து கொண்டிருக்கிறீர்கள். அதால உங்களுடைய உடல் உள ஆரோக்கியம் நீண்டு நெடுநாட்களுக்கு இருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு அந்த ஆயுசுகள் நீடித்து கிடைக்கும் அம்மா. நல்ல விஷயம். இதோட எனக்கு ஒரு முக்கியமான ஒரு விடயம் இருக்கின்றது. நீங்கள் சொன்னீர்கள் உங்களுக்கு ஏதாவது இந்த கவுன்சில் ஊடாக உதவிகள் தேவைப்பட்டால், உங்களுடைய கம்யூனிட்டி நீங்க ஏதாவது ஒரு சொசைட்டியை வச்சிருக்கிறீங்க, அதுக்கு உங்களுக்கு தேவை என்று சொன்னால் நீங்கள் என்னோட தொடர்பு கொள்ளலாம் என்று சொல்லி நீங்க நாங்கள் இருக்கிறது மேர்டன் கவுன்சில். இப்பொழுது நாங்கள் ஒரு தமிழ் பாடசாலை நடத்தி கொண்டிருக்கின்றோம். தமிழ் மாணவர்களுக்கான கல்வி. அது சனிக்கிழமைகளிலே நாங்கள் நடத்துகின்றோம். எங்களுக்கு இந்த கவுன்சிலுக்கு ஊடாக சில விஷயங்கள் இன்னும் சரி வரவில்லை, கிடைக்கவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். அதே நேரம் ஆங்கில பாடசாலையில தான் நாங்கள் இந்த வகுப்புகளை நடத்துறபடியால் அவர்கள் எங்களிடம் இருந்து வாடகையை ரெண்டை சரியாக அந்த குறிப்பிட்ட நேரத்துக்கு கேட்டபடியே இருப்பார்கள். அல்லாவிட்டால் நீ பாடசாலையை மாத்து என்று சொல்லிவிடுவார்கள். அப்ப அதுல எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டங்கள் இருந்தது. அதுக்காக நாங்கள் பெற்றோர்களிடமும் வேற தனிப்பட்டவர்களிடமும் நாங்கள் ஆசிரியர்களும் சேர்ந்து சில சமயத்திலே அந்த வாடகைகளை நாங்கள் கொடுத்திருக்கின்றோம். ஏனென்று சொன்னால் எங்களுடைய மாணவர்களுக்கு அந்த கல்வி அவசியம், அந்த தமிழ் கல்வி இந்த நாட்டிலே அவசியம், எங்களுக்கு அவசியம். இப்ப நீங்கள் எல்லாம் இந்த மாதிரி இந்த சேவையை செய்யறதை பார்க்கும்போது எங்களுடைய மாணவர்களும் பின்னுக்கு வாரவர்கள் தமிழையும் கற்றுக்கொண்டு இந்த ஆங்கிலத்தையும் கற்றுக்கொண்டு இந்த மொழிகளுக்கு கூடாக இந்த சேவையை செய்யும் போது இன்னும் சிறப்பாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். இப்படியே நாங்கள் இருக்கும்போது எங்களுக்கு ஏதாவது உதவி எந்த வகையில நீங்கள் செய்யலாம் என்று யோசிக்கின்றீர்கள் அம்மா? அந்த வாடகைக்காவது, ஆசிரியர்களுக்கு நாங்கள் பணம் கொடுப்பதில்லை, எல்லோருமே தொண்டர்களாகத்தான் வேலை செய்கின்றார்கள். அந்த மாணவர்கள் இருந்து கற்று போவதற்கு ஒரு 2 மணித்தியாலத்துக்கு நாங்கள் ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட அந்த ஒரு கிளாஸுக்கு நாங்கள் 185 பவுன் அப்படி கொடுக்க வேண்டும் அவர்களுக்கு வாடகையாக. அதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கிறது. இப்ப நீங்க சொன்னபடியாத்தான் நான் இதை உங்களிடம் கட்டாயம் கேட்க வேண்டும் என்று நினைத்திருக்கிறேன். நான் அதுக்கு மறுபடி சொல்லலாமா? சொல்லுங்க. நான் மேலும் சுருக்கமா சொல்றேன். இப்ப நீங்க மேர்டன் கவுன்சிலர் இருக்கிறபடியா நீங்க உங்களோட லோக்கல் எம்பி கவுன்சிலர் தான் நீங்க கான்டாக்ட் பண்ண வேணும். நான் என்ன சொல்லுவேன்னு சொன்னா, இப்ப தமிழ் படிப்பிக்கிறதுக்கு மட்டும் நீங்க 2 மணித்தியாலம் பள்ளிக்கூடம் நடத்திக்க அவை அந்த தமிழ் GCSE எடுக்கணுமா, தமிழ் A level எடுக்கணுமா? ஏன்னா இப்ப தமிழ் ஒரு சில இடங்கள்ல ரெக்கக்னைஸ்டா இருக்குது. அப்ப அப்படி எடுக்கணுமா அண்டு கேள்வி வரும். அப்படி இருந்தா சில வேளை அதுக்கு ஒரு வசதி செய்து தருவிடும். ஆனால் நீங்க அதோட இந்த பிள்ளைகளுக்கு ஸ்போர்ட்ஸோ அல்லது வேற ஒரு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டியே அதுக்குள்ள இன்க்ளூட் பண்ணீங்கன்னு சொன்னா நீங்க அந்த அப்ளிகேஷனை மேக் பண்ணிக்க உங்களுக்கு கூட சான்ஸ் இருக்கு. அப்ப நீங்க கலைப்பாடங்களை சொல்றீங்கம்மா? கலைப்பாடங்கள், அப்புறம் ஸ்போர்ட்ஸோ இல்லாட்டி மியூசிக்கோ டான்ஸோ அதுகள்டா அது ஒரு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டி அவைகளுக்கு. அப்ப அந்த பிள்ளைகளை நீங்க அந்த ப்ரொஜெக்ட் எழுதுறதுலாம் இருக்கு. நீங்க எழுத வேணும் என்னன்னா, இந்த பிள்ளைகள் நீங்கள் அந்த அவையில அங்க ஆக்கிபை பண்ணி வச்சிருக்காட்டிக்கு அவர்கள் ரோட்ல குழப்படி செய்து கொண்டு திரும்பினோம் என்ன அப்படியான காரணங்களை நீங்க காட்டலாம். அப்ப அந்த பிள்ளைகளை நீங்க ஆக்கிபை பண்ணி வச்சு அவைகளுக்கு ஒரு நல்ல விஷயத்த செய்றீர்கள், அவைகளுக்கு ஒரு போறதுக்கு ஒரு இடத்தை
உண்டாக்கி கொடுக்குறீர்கள் இந்த மத்தியாளர்களுக்கு அப்படின்னு நீங்க எடுத்து உங்களோட லோக்கல் கவுன்சிலர் கான்டாக்ட் பண்ணுங்க. கவுன்சில்ல ஏதாவது கிராண்ட் எடுக்கலாமாண்டு, அல்லது வேற ஸ்போர்ட்ஸ் கவுன்சில் அப்படி வேற எத்தனையோ ஆர்கனைசேஷன்ஸ் இப்படி கிராண்ட்ஸ் வச்சிருக்கணும். பெரிய கிராண்ட்ஸா வராட்டிக்கும் ஒரு சின்ன சின்ன கிராண்டா நீங்க எடுத்தீங்கன்னாலே உங்களுக்கு அந்தந்த நேரத்துக்கு அந்த ரெண்ட்களை பே பண்ணி முடிக்கிறதுக்கு உதவியா இருக்கும். தேங்க்யூ. ஓகே, நன்றி நன்றி அம்மா. உங்களோட நான் பிறகு தொடர்பு கொள்றேன் அம்மா. ஓகே, நன்றி. அடுத்து நடராஜ ஜெகநாதன் அவர்களை அழைக்கின்றேன். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். முதல்ல தனது வாழ்க்கை அனுபவங்களையும் சேவைகள் பற்றியும் எங்களுடன் பகிர்ந்து கொண்டதற்காக திருமதி நரேந்திரா அவர்களுக்கு நன்றி. எனக்கு கொஞ்சம் சிரிப்புக்கு முதல்ல ஒரு சீரியஸா சொல்லணும். முக்கியமானவரை காணவில்லை. என்னண்டா தனிமையண்டா அவ்வை சொல்லுவார், அவ்வை என்ற பொன்மொழியை சொல்லியிருப்பார், ஏகாந்தம் இனிது. அது ஏஎம் ராஜா அந்த பாட்டுக்கு ஆப்போசிட்டா இருக்கு. தனிமையில இனிமே காண முடியுமா? தனிமை என்றது சாலிட்யூட், நாட் பீங் லெஃப்ட், என்ன சொல்றது, லோன்லி. அப்ப அதான் அது வித்தியாசம். ஏகாந்தம் எனக்கு தெரியாது. ஏகாந்தம் என்று சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அவ்வை சொன்னது நான் படிக்கவில்லை. நான் சினிமாவை தான் பார்க்கிறேன். ஏகாந்தமாய் என்ற ஒரு துக்க பாட்டு இருக்கு, ஜிக்கி பாடுனது. எனிவே அதை விடுவோம். எனக்கு என்ன சிரிப்புன்னு சொன்னா, தியானம் என்ற ஒரு நிலை வேறு, முறை வேறு. முறை என்றைக்குல மெத்தடாலஜி டூல்ஸ். அங்க சுவாசம் ஒரு முறை, அது ஒரு நிலை இல்லை. அப்ப தமிழ் பொறுங்க, தமிழ்ல தியானம் என்று ஒன்று சொல்வார்கள், தவம் என்று சொல்வார்கள். இது தவநிலைன்னு சொல்வார்கள். தவம் அர்ஜுனன் தவம் செய்தான் ஒற்ற காலம் என்று ஏதோ வேண்டிக் கொண்டு, அப்ப மனதில் வேண்டிக் கொண்டு இருக்கிறார். அப்ப பாத்தீங்களா, மூன்றாவது சொல்லு தமிழ் இல்ல, சமஸ்கிருதம், நிஷ்டை. நான் நினைச்சேன் நிஷ்டை என்று சொன்னா நிஷ்டையில இருக்கான்னு தூக்கி கொண்டிருக்கிறாரு, நிஷ்டையில இருக்கான்னு நகைச்சுவையா சொல்வார்கள். அப்ப நான் நினைச்சேன் நிஷ்டைன்னா ஒரு கல்லு மாதிரி ஆகிவிட்டாரு. இப்ப கல்லுன்னா மனமும் இல்லை, ஒன்றும் இல்லை. அதனுடைய இதுல ஒருத்தரும் கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. இந்த தளத்துக்கு தான் நன்றி. இதுலயும் லைட் இருக்கிறது, மனோலயம் தான் தியானம். ஆனா அதுல முக்கியமா அவர் சொன்ன மாதிரி திருமதி சிஸ்கந்தராஜா தட்கணம் என்று சொல்லிக்கல, அதுல அந்த கீவேர்டு என்று சொன்னா, நீங்க ஒரு விஷயத்த செய்யல, இது என்ன மாதிரி நான் ஆயத்தப்படுத்தின ஏதோ பிழை இருக்கோ, அது தட்கணம் இல்லை, இந்த பாஸ்ட். அதே மாதிரி இது என்ன மாதிரி முடிய போதோ, சக்சஸ்ஃபுல், அது ஃபியூச்சர். இப்ப பாத்தீங்களா, தட்கணம் என்ற அதுதான் அந்த கீவேர்டு. அந்த நிலையில மட்டும் நீங்க லைச்சு அதை என்ஜாய் பண்ணணும். ஐயோ இதை செய்ய வேண்டி கிடக்கு என்று வருத்தப்பட்டு கொண்டு செய்தா அது தியானமே இல்லை. அதான் சொல்லுவார்கள், நீங்க எந்த ஜாப்பையும் என்ஜாய் பண்ணி செய்தா அதே ஒரு தியானம் என்று சொல்லி. ஆனபடியா நீங்க செய்த சேவை எல்லாம் தியானம் தான். ஆனா தட்கணமா இருக்கணும். இது நான் ப்ரிப்பேர் பண்ணிக்கல, அதை பிளவு விட்டுட்டேனோ, அது அவர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி என்று சொன்னா அது மிஸ்ஸிங் இட். அதான் கீவேர்ட். மற்றது அதான் டூல்ஸ் இந்த மூச்சு விடுறது டூல் இல்லை. எங்களுக்கு இருக்கிற நுரையீரல், டயப்ரம் எத்தனையோ விஷயம் இருக்கு, அதையெல்லாம் பாவிக்கிறோம். ஆழமாக செய்யல டயப்ரத்தையும் நாங்க நார்மலா, உண்மையில நாங்க நார்மலா சுவாசிக்கிறதா சொல்லணும். அதை பற்றி நான் அக்கறையே எடுக்கிறே இல்லை. மனம் அதுல இல்லை. பட் மனம் வேற எங்கெல்லாம் போகுது, அது குரங்கு, அது வேற விஷயம். அவ்வளவுதான் நான் சொல்ல போறேன். கன பேர் கையிருப்பாரு. இது என்னுடைய ஒப்பீனியன். அது எல்லாரும் அதை ஏற்க வேண்டும் இல்லை. ஆனா இந்த தளத்துக்கு தான் நன்றி. இந்த தளத்துக்கு வந்தவனா எனக்கு தெளிவு கிடைச்சிட்டது. அது மட்டும் எனக்கும் தெளிவு இருக்கே இல்லை. எல்லாரும் ஒன்று சொல்லுவாரு. எனிவே நான் அதோட நிப்பாட்டுகின்றேன். நன்றி சந்தர்ப்பத்தை அளித்ததற்கு. Nandri, Dr. Jagannathanaya. I would just like to say that the past is history, the future is a mystery, the now is a gift. That's why they call it the present. Sir, one keyword is spirituality is polar opposite to factuality. பாத்தீங்க அதுலயே இருக்குது. factuality என்ன, சயின்ஸ். இதுவும் இந்த தளத்துல ஒரு பேசி இருந்தா, ஸ்பிரிச்சுவாலிட்டி கருத்தியல், சயின்ஸ்லயும் கருத்தியல் இருக்கின்றது. ஆனா அது மாறிக்கொண்டிருக்கும். ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள், சயின்ஸ் நெவர் செட்டில்ஸ். அந்த மீனிங் என்று சொன்னா, சயின்ஸ் ஒன்லையும் செட்டில் பண்றே இல்லை. ஆனா ஆன்மீகத்துல எல்லாம் செட்டில் இருக்குது. சித்தர்கள் சொல்லி விட்டாரு எல்லாம் செட்டில் இல்லை. அவரும் ஒருவர் சொன்னாரு. ஆனோடைய ரெண்டையும் கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. அது கருத்தியல், அறிவியல் இஸ் அன்செட்டில்ட். அதுவும் ஒரு கீவேர்ட். நன்றி. ஓகே, தியானத்தை பற்றி பலரும் சொல்லி 3 வருஷத்து எக்ஸ்பீரியன்ஸ் கூட சொல்லிட்டேன். அவ்வளவும் தானும் பேருந்து இதை இப்படி கேட்டு காது புளிச்சா நாகூஸ் நரேந்திரா வரமாட்டேன். ஓகே, இப்போது ஜெயந்த் ஐயா நீங்க சொல்லுங்க ப்ளீஸ். எல்லோருக்கும் வணக்கம்.
அம்மா நீங்கள் அழகாக பேசியிருந்தீர்கள், பணி செய்திருக்கிறீர்கள், அதே தியானமாக இருந்திருக்கிறது. என்னுடைய விடயம் என்னவென்று சொன்னால், நான் சுகம் சொல்வதுதான் தியானம் என்றிருந்தேன். சுகம் தான் சொல்லிக் கொண்டிருந்தேன். இந்த தியானத்துக்குள்ளே வந்த பின்னர் தான் அமைதியாகவும் செய்ய முடியும் என்பதனை நான் அறிந்து கொண்டேன். இப்பொழுது ஆலயத்திற்கு போனாலும் அமைதியாகத்தான் இருக்கிறேன். என்னவென்று சொன்னால், இந்த அமைதியின் மூலம் இறைவன் பேசுவதற்கு நான் இடம் கொடுக்கிறேன். அடுத்தது பணி. எல்லாருக்கும் உதவி செய்யற மனம் எனக்கு இருக்குது. அதனுடைய கேட்டவுடன் எல்லோருக்கும் உதவி செய்து கொடுப்பேன். அதே போல் நீங்களும் உதவி செய்து கொடுத்தீர்கள். யார் திரேசா, அன்னை திரேசாவுடன் கேட்டார்கள். வாகனம் ஓட்டி கொண்டிருக்கும் போது சாரதி கேட்கிறார், நான் இப்பொழுது தியானம் தானே செய்கிறேன் என்று. அன்னை திரேசா சொன்னார், வாகனத்தை முதல் கவனமா ஓட்டு, அதுதான் தியானம் என்று. ஆகவே எங்களுடைய வாழ்க்கையே தியானம் ஆகிறது. அழகான செய்தி மூலம் எங்களையும் இந்த தியானத்திற்கு நீங்கள் அழைத்து வந்தீர்கள். நன்றி அம்மா, வணக்கம். நன்றி ஜேம்ஸ் ஐயா. சுகேந்திரா அம்மா, நீங்க சொல்லுங்க ப்ளீஸ். அனைவருக்கும் வணக்கம். இன்று நான் நரேந்திரா அம்மா, நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை வரலாற்றையும் பாலிடிக்ஸ்ல நீங்க எப்படி வந்தீங்கள், ஆன்மீகத்தை பற்றியும் கூறிவிட்டீர்கள். என்னை உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் என்று நினைக்கிறேன். இப்ப 2 மாதத்துக்கு முதல் ஒரு 3 மணித்தியாலம் உங்களோடு நான் செலவிட்டு கதைத்து கொண்டிருந்தேன். அது கதைக்கும் போது இந்த தியானமும் அதில் வந்தது. அது கால் வருத்தம், எப்படி இந்த கால் வருத்தத்தை பற்றி கதை கேட்க நான் சொன்னேன். நான் உங்களுக்கு எனக்கு இருந்தது, இப்ப இல்லை, இந்த தியானத்துக்கு வந்தா பிறகு சொன்னீங்க. அப்ப நீங்க சொன்னீங்க, எனக்கு ஒரு நேரம் அப்படி இருந்து தியானம் செய்தேக்க கொஞ்ச நேரத்துக்குள்ள எனக்கு மனம் எல்லா இடமும் போகுது என்று சொன்னீர்கள். எனக்கு அது நல்ல ஞாபகம் இருக்கிறது. நீங்க அந்த தியானம் அது மனதை அமைதி அடைய செய்யும் ஒரு பயிற்சி தான். அதுதான் தியானம். அதை நீங்க பிராக்டிஸ்ல தான் கொண்டு வர வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து. ஏனென்றால் அது அந்த மன அமைதி, அதாவது ஆன்மாவை ஆழ்ந்த பிரபஞ்ச உணர்வோடு இணைக்கிறது இந்த தியானம். அதுக்குத்தான் நாங்கள் மூச்சு பயிற்சியை செய்து மூச்சை கவனத்தில் வைத்து செய்து கொண்டிருக்கிறோம். இது நீங்கள் இந்த தளத்துக்கு வந்து கொண்டிருந்தீர்கள் என்றால் உங்களுக்கும் தெரிய வரும். அது அந்த மூச்சு பயிற்சி செய்யும் போது கொஞ்ச நேரத்துக்கு பிறகு உங்களுக்கே நீங்கள் எங்க இருக்கிறீங்கள் என்று தெரியாமல் வரும். அதுக்கு கொஞ்சம் பிராக்டிஸ் வேணும் என்று தான் நான் நினைக்கிறேன். மிக்க நன்றி அம்மா. நீங்கள் உங்களுடைய கருத்துக்கள் எல்லாம் மிக நன்றாக இருந்தது என்று கூறி மற்றவர்களுக்கும் இடம் விட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சுகேந்திரா அம்மா. டாக்டர் நவரத்னம் ஐயா, நீங்க சொல்லுங்க ப்ளீஸ். எல்லோருக்கும் வணக்கம். இன்று நான் நேரம் சென்ற பிறகுதான் இந்த பேச்சுக்கு வந்திருந்தேன். நரேந்திரா அம்மா, உங்களுடைய தியானத்தை பற்றிய விஷயம் நான் அறிந்தேன். நான் அறிந்த அளவில் தியானம் மனத்தை ஒருநிலைப்படுத்தி ஏதாவது ஒன்றில் அதை லயிக்க வைப்பது. ஞானிகள் யோகசுவாமி போன்ற ஞானிகள் இறைவனை நினைத்து, சிவனை நினைத்து தியானம் செய்வார்கள். அதனால எம்டியா இருக்கிறது அல்ல, மாத்திரமல்ல தியானம். சில பேருடைய தியானம் மூச்சு பயிற்சியோட முடியுது. ஆனால் நான் அறிந்த சித்தர்கள் தியானத்தில் இருக்கும் பொழுது இறைவனை நினைத்து இறுதியில் இறைவனுடன் ஒன்று சேர்கிறார்கள். அது தியானத்தின் பெறுபேறு. அந்த தியானம் வேறு, நாங்கள் இங்கே செய்கிற பயிற்சி வேறு. இந்த பயிற்சியால் சில நன்மைகள் உண்டு. இது உடல் ரீதியான நன்மைகள், அருந்ததி அம்மா சொன்ன மாதிரி. ஆனால் உடல் ரீதியான நன்மைக்காக மட்டும்
நாங்கள் தியானம் செய்வதால் எமது ஆன்ம ஈடேற்றம் கிடையாது. ஆன்ம ஈடேற்றம் அடைவது என்றால் நாம் இறைவனை நினைத்து அந்த அதன்படி யமம் நியமம் என்ற முறையில் மனத்தை உடலை மனத்தை ஒன்றுபடுத்தி செய்வதுதான் அந்த தியானம். அத்துடன் நீங்கள் எந்த ஏரியாவில் கவுன்சிலராக இருக்கிறீங்க என்று அறிய விரும்புகின்றேன். கவுன்சிலரா இருக்கிறேன். பானட். நன்றி நன்றி. ஓகே, நன்றி. அடுத்து மாதவன் அவர்களை அழைக்கின்றேன். மிக அருமையான பேச்சு மிஸ் நாகேஷ். எனக்கு கேள்வி கேட்க வேணும் என்ற எண்ணம் இருக்கே இல்லை. ஆனால் உங்களோட பேச்சு மிக மிக பெருமையாக பேச்சு கேட்க மிக மிக பெருமையாக இருக்கிறது. இங்கே உள்ள சிலருக்கு தெரியும், நானும் மிஸ் நாகேஷும் ஒன்றா யூனிவர்சிட்டியில் படித்த நாங்கள். படிக்கிற காலங்களில் எங்களுக்கு 25 வயதான் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அந்த காலத்தில் என்னென்னலாம் கதைச்சிருப்போம் தெரிந்தானே அந்த வயதில் அந்த யூனிவர்சிட்டியில் சந்திக்கக்குள்ள. ஆனால் இன்றைக்கு வந்து தியானத்தை பற்றியும் மற்றது தெய்வ பக்திகளை பற்றியும் கதைக்கக்குள்ள மிக மிக சந்தோஷமாக இருக்கிறது. மற்றது ஒன்று நீங்கள் சொன்னதில் எனக்கு மிக ஒற்றுமை இருக்குது உங்களுக்கு எனக்கும் என்னன்னு சொன்னால், நாங்கள் கனடாவுக்கு வந்த காலத்தில் இங்கே கோயில்கள் ஒன்றும் இல்லை. அப்போ நாங்கள் ஒரு இடம்பெற்று வந்த காலங்களில் நாங்கள் உங்களை வந்த நாடு பிறந்த நாடுகளை பற்றி யோசிக்கக்குள்ள சில நேரங்களில் சில விஷயங்களை மிஸ் பண்ணுவோம். உண்மையில் தாயதப்பனை பற்றி மிஸ் பண்ணினாலும் கோயில்களையும் சரியாக மிஸ் பண்ணுவோம். அங்கே கோயில்களில் போய் கும்பிட்டுறது நீங்கள் நிற்கிற மாதிரி தான் நான் ஒவ்வொரு கோயிலையும் மானசீகமாக அந்த கோயில்களுக்கு போகிற மாதிரி கும்பிட்டு கொண்டு இன்றைக்கும் அங்கே அதே மாதிரி கும்பிட்டு கொண்டு இருக்கிறேன். அதனால் நான் கோயில்களுக்கு போகிறது கொஞ்சம் குறை. ஏன்னா வீட்டில் இருந்து கொண்டே அதாவது வந்து இந்த தியானம் செய்யக்குள்ளவங்களுக்கு தெரியும், 2 விதமான உடல் எங்களுக்கு இருக்குது. ஒன்று வந்து பௌதிய உடல், மற்றது சோல்னு சொல்கிறது சூஷ்ம உடல். அப்போ நாங்கள் எங்களோட உடலை கொண்டு போய் கோயிலில் விடப்பட நாங்கள் எங்களோட மானசீகமாகவே தெய்வங்களை வழிபடலாம் என்று தான் என்னுடைய நான் ப்ராக்டிஸ் பண்ணுறது அந்த மாதிரி தான் நான் செய்கிறேன். மற்றது அம்மா என்னோட கோயிக்கக்கூடாது. இந்த தியானத்தை பற்றி சொல்கிறதுக்கு ஒரே ஒரு வசனம் மட்டும் சொல்லுவேன். என்னென்னு சொன்னால், நீங்கள் சொன்னீங்களான தியானம் பிரார்த்தனை, அது நான் அறிந்த வகையில் பிரார்த்தனை வந்து நாங்கள் கடவுளோட கதைக்கிறது தான் பிரார்த்தனை. தியானம் வந்து கடவுள் எங்களோட கதைக்கிறது தான் அந்த தியானம். இப்போ தியானத்தில் கடவுள் எங்களோட கதைக்கிறது தான் தியானம். மற்றது பிரார்த்தனை வந்து நாங்கள் கடவுளோட கதைக்கிறோம். இதுதான் அந்த 2 வித்தியாசம். அடுத்தது இன்னொரு முக்கியமான விஷயம் நாங்கள் இங்கே சொல்லணும், தியானத்தை பற்றி சொல்லக்குள்ள சொல்லணும் என்னென்றால், தியானத்துக்கும் சமயங்களுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை. சமயங்கள் வந்து தியானங்களை போதிக்கலாம், அது வேற விஷயம். ஆனால் தியானத்துக்கும் சமயங்களுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை. இதோட நான் இந்த பேச்சை முடிக்கிறேன், நேரம் கருதி. மிக மிக சந்தோஷம். என்னை ஒரு சின்ன கதைக்க விட்ட உங்களுக்கு மிக மிக சந்தோஷம். தேங்க்யூ. ஓகே, நன்றி மாதவன். வசந்தராஜாவோடு நாங்கள் முடிக்க போகிறோம். இனி எங்களுக்கு கை வேண்டாம். இன்றைக்கு சந்திரா என்ற புதுசா ஒரு ஆள் வந்திருக்கிறார், சந்திரா நடராஜா. அவாக்குத்தான் இந்த தியானத்தை பற்றி எல்லாம் கொடுத்தது. நீங்க சொல்லுங்க, நீங்க இன்றைக்கு தியானத்தை பற்றி படிச்சீங்களா? இந்த சந்திரா நடராஜாவை உங்களுக்கு தெரியுமா நாகூஷ்? எங்கேயோ பார்த்த முகம். அன்மியூட் பண்ண வேணும், அன்மியூட் பண்ணுங்க. ஓகே, அதுக்கு முதல் வசந்தராஜாவுக்கு பிறகு கையில்லை என்று சொன்னது மிஸ்டர் நடராஜா ஜெகநாதன். நீங்க டைமை கொஞ்சம் கவனிக்கணும் எல்லாரும். இப்ப இவாக்கு அன்மியூட் பண்ணி கொடுக்குறோம். இவா கதைச்சா பிறகு நாங்கள் 2ஆம் வரம் மாறவைக்கும் கொடுக்குறோம். இல்லப்பா, சொல்லுங்க சங்கா. தியானம் மனதை கட்டுப்படுத்தி ஒருவழிப்படுத்துறது தான் நான் நினைக்கிறேன். என்னுடைய இதுல நாகேஷ் சொன்னதும் ஒரு தியானம் தான். நாகேஷை பற்றி சொல்றேன்னா நிறைய சொல்லலாம். அது ஷீ இஸ் மை
ஃபேமிலி ஃப்ரெண்ட் அண்ட் அவங்களோட நான் பயணிச்சிருக்கிறேன். பொலிட்டிக்ஸ்ல கூட வெரி ஆனஸ்ட், ஹார்ட் ஒர்க்கிங், வெல் ஆர்கனைஸ்ட். அவங்களை இப்படி சொல்லிட்டே இருக்கலாம். அவ்வளவு ஒரு நல்ல ஒரு திறமையானவர். எங்களுடைய தமிழ் மக்களுக்கு மிகவும் அநேக விஷயங்கள்ல ஹெல்ப் பண்ணி கொண்டிருக்கிறார். அதை நான் பெருமையா சொல்றேன். ஐம் ரியலி ப்ரௌட் ஆஃப் யூ நாகேஷ். தேங்க்யூ. எனிவே, பிகாஸ் நான் வந்து மெட்டாக்களுக்கு கொடுக்கணும். ஆனால் நான் இதில் என்ஜாய் பண்றேன். இதெல்லாம் நான் ஃபர்ஸ்டா வந்துடுவேன். முதல் வந்திருக்கிறேன். உங்களை எல்லாரையும் சந்திச்சதுக்கு சந்தோஷப்படுறேன். தேங்க்யூ. ஓகே, நன்றி சந்திரன். ஸ்ரீகந்தராஜாயா, நீங்க சொல்லுங்க ப்ளீஸ். அனைவருக்கும் வணக்கம். இன்று நாங்கள் 1601வது நாளாக தொடர்ந்து நாங்கள் செய்து வருகிறோம் தியானம். அதுலேருந்து உங்களுக்கு தெரியும், பலர் அதில் பலன் பெற்றிருக்கிறார்கள். பலர் அதான் இதில் செய்யக்கூடிய மாதிரி இருக்கு. இதில் நான் ஒரு வேண்டுகோளை விடுக்கின்றேன். கவுன்சிலர் நாகூஸ் நரேந்திராவை, நீங்கள் பேச மாத்திரம் பெறாமல் ஒழுங்காக டைம் கிடைக்கிற நேரத்தில் கலந்து கொள்ளலாம். அது மாத்திரம் இல்லாமல் நீங்கள் வந்து உங்களுக்கு தெரிஞ்சவர்கள் பலருக்கு சொல்லி இதை வர சொல்லுங்கன்னா, 4 யோகா டீச்சர்ஸ் யோகா படிப்புகிறார்கள். மற்றது சேர் எக்ஸசைசஸ் இருக்குது, மெடிடேஷன் இருக்குது. அதே போல் பலவிதமான பேச்சாளர்கள் ஒரு டாப்பிக்கில் வித்தியாசமான தலைப்பில் பேச வருகிறார்கள். 3 பேச்சாளர்கள் நடைபெறும் ஒவ்வொரு நாளும். அதையும் உங்களுக்கு குறிக்கும். நீங்கள் கவுன்சிலர்களுடைய உங்களுக்கு பலருடைய தொடர்பு இருக்கும். அதாவது தமிழாக்களுடைய தொடர்பு, வயது போனவர்கள் உலகத்தில் எங்கே இருந்தாலும் வந்து கலந்து கொள்ளலாம். அதான் இதில் இருக்கிற அட்வான்டேஜ். நீங்கள் சொல்லுங்க. மற்றது மெடிடேஷனை பற்றி எல்லாம் நீங்கள் சொல்லியிருந்த நீங்கள், அது வந்து உண்மையாக நாங்கள் இதை செய்கிறது பிரெத் மைண்ட்ஃபுல்னஸ் மெடிடேஷன். இது நீங்கள் என்ஹெச்எஸ்லேயே இது எல்லாரும் சொல்லியிருக்கிறார்கள், இதை செய்ய வேணும் என்று. அதை டாக்டர் சதா மேனோ இப்போ அதை பற்றி ஒரு சின்ன கருத்தையும் சொல்லுவா. ஏன்னு சொன்னால், இதை செய்கிறதால உங்களுடைய பலன் பலவிதமாக வருது. ஆரோக்கியத்துக்கு நல்ல, மற்றது உங்களை மற்றவர்களை பார்த்து எரிச்சல், பொறாமை அதுகளெல்லாம் வந்து அவங்களுக்கு வருத்தத்தை கொண்டு வரும். வேலை பார்த்து எரிச்சல் பட்டு கொண்டு இருந்தீங்கன்னா வருத்தம் வரும். கோபம் வந்தாலும் கூடாது. அதுக்கு தான் இந்த தியானங்கள் ஹெல்ப் பண்ணுது. உங்களையே நீங்கள் டெஸ்ட் பண்ணலாம். நீங்கள் சரியாக தியானம் செய்கிறவங்கன்னா உங்களுக்கு எரிச்சல், பொறாமை, காசிப், இன்னொரு ஆளை பற்றி சொல்லி கோல் மூட்டி விடுறது, இதுகள் ஒன்றுமே வராது. நீங்கள் அதை செய்தீங்கன்னா சரியாக தியானம் செய்யறேன்னு தான் அர்த்தம். அதைத்தான் நான் இதில் சொல்ல இருக்கிறேன். நான் அதை பெரிய கதைக்க விருப்பமில்லை. நாங்கள் பல காலம் செய்து நாங்கள் இதில் பலனடைந்திருக்கின்றோம் எல்லோரும் என்பதை கூறிக்கொண்டு நான் இப்போ நாங்கள் அடுத்த நிகழ்ச்சி நிரலுக்கு போவோம். அதாவது நாளை காலமே அருமையான ஒரு தியானத்தின் பிறகு சரோஜினி நலந்தவன் அவர்கள் சிட்னி ஆஸ்திரேலியாவில் இருந்து யோகா நிகழ்ச்சி நடத்த வருகிறார். இப்போ இந்த 10 மணிக்கு தனி மனித அமைதிக்கும் உலக அமைதிக்குமாறு தியானம். இப்போ இந்த தேர்ஸ்டே 11 மணிக்கு யூகே டைம் சந்திரா கிருஷ்ணா அவர்கள் வம்பு நிலையின்மை என்ற தலைப்பை பேசுகிறார். இந்த ஒவ்வொரு தேர்ஸ்டேயும் 8 மணிக்கு இரவு கதம்ப நிகழ்ச்சி. இது பலரும் கலந்து கொள்ளலாம். பாடுகிறவர்கள் வந்து பாடலாம், இல்லாட்டிக்கு படித்ததில் பிடித்ததை பற்றி பேசலாம். அதே போல ஃப்ரைடேயும் இதே போல சிவசுதா மாஸ்டருடைய யோகா நிகழ்ச்சி நடைபெறும். அவர் கொழும்பு, இலங்கையிலிருந்து வருகிறார். இந்த 10 மணிக்கு நீங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், அண்மையில் தமிழ்நாட்டில் என்ன ஒரு மீட்டிங் ஒன்று இழந்திருக்கிற ஆக்டர் விஜயோடைய மீட்டிங்கில் 42 பேர் இறந்திருக்கிறார்கள். சில்ட்ரன் மற்றது பெரியவர்களும் இறந்து 42 சில்ட்ரன் இறந்திருக்கிறார்கள். யோசிச்சு பாருங்க, எல்லாரும் பீப்புள், அவருடைய பேரண்ட்ஸ் என்ன கஷ்டப்படுவார்கள். அதற்காக நாங்கள் ஃப்ரைடே 10 மணிக்கு அதையொட்டி ஒரு மணித்தியாலும் தியானம் நடக்கும் அவர்களை நினைத்து. ஸோ நீங்கள் எல்லோரும் நீங்கள் விருப்பமெண்டா வந்து கலந்து கொள்ளலாம். அதில் 42 பேர் சேர்த்திருக்கிறார்கள். அதைக்குத்தான் வரை சொல்லுகிறேன். அதே போல 11 மணிக்கு சுனந்தா ரவியுடைய பேச்சு மைண்ட்ஃபுல் ஐடென்டிட்டி. 8 மணிக்கு வெள்ளிக்கிழமை விக்னேஷ் அவருடைய பேச்சு மீள்தன்மை மூலம் அமைதி, எனது புற்றுநோய் பயணத்தில் இருந்து பாடங்களை கற்றதை பற்றி விக்னேஷ் ஐயா அவர்கள் பேச வருகிறார்கள். இவ்வளவுதான் என்னுடைய கருத்தும் அறிவித்ததுடன் நன்றி, வணக்கம். நன்றி ஸ்ரீகந்தராஜா ஐயா. டாக்டர் சதமான அம்மா, நீங்க சொல்லுங்க ப்ளீஸ். வணக்கம். அருமையான பேச்சு. உங்கள் சொந்த அனுபவத்தை அழகாக விளக்கினீர்கள். அதுல என்னன்னா, உங்கள் ஆன்மீக அனுபவம் அருமையாகத்தான் இருந்தது. எது விதமோ நீங்கள் உங்களோட வாழ்க்கையை எப்படி கொண்டு போகலாம் என்று ஒரு வழியை அதன்படி நீங்கள் மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருந்தீர்கள். அதுல என்னென்றால்
இப்ப பாஸ்ட் நாங்க சொல்லிக்க ப்ரெசன்ட் மொமெண்ட் தான் நாங்கள் இருக்க சொல்றோம் தியானத்துல. ஆனாலும் நீங்கள் செய்த தியானம் செய்து கொண்டிருக்கிற தியானத்துல என்னன்னா பாஸ்ட்ல இருந்த நல்ல விடயங்களைத்தான் நீங்க செய்கிறீர்கள், கோயில்களைத்தான் பார்க்குறீங்க. கோயில்கள் ஒன்றாக அதை தரிசனம் செய்து கொண்டு வாரீங்க. அதுல இருக்கல பேட் எஃபெக்ட் ஒன்று இராது, அதுவும் தியானம் தான். அப்ப உங்களை பொறுத்தளவில் அது அருமையான தியானமாக ப்ரெசன்ட் மொமெண்ட்ல இருக்க சொல்றோம். ஆனா கவலையான விடயங்களை பார்த்துக்கொண்டு பழைய ஹோல்டேக்கு போனது, நல்ல விஷயம் நடந்தது, கூடாத விஷயம் அப்படி நாங்கள் கன்சிடர் பண்ணா அது பிள்ளையா போயிடும். ஆனா நீங்கள் சொன்னதிலே எனக்கு விளங்கினது, நீங்கள் எல்லாம் கோயில் ஒரு கோயிலாக அங்க கோயில் அதுல உங்கள் அனுபவங்களை உங்களுக்குள்ளேயே அதை திருப்பி மீட்டு சந்தோஷமாக அதை தியானமாக பாவித்திருக்கிறீர்கள் என்றதான் எனக்கு புரிந்தது. சரி என்று நினைக்கிறேன். ஆனபடியால் எதுவும் சரியாகத்தான் இருக்கும். நாங்க பாஸ்ட் கவலையாக பார்த்தோம்னா பிள்ளை, அது எங்களது பிள்ளையா. அதுதான் நான் சொல்கிறேன். அருமையா இருந்தது. அவட எங்கட தியானமும் சேர்த்து செய்யலாம். நன்றி. நன்றி டாக்டர் சதமனா அம்மா. நேரத்தை நேசிப்போம். வசந்தராஜா. நன்றி, வணக்கம். ஏற்கனவே இப்பொழுது பேசியிருக்கின்ற அங்குஸ் அவர்கள் மிகவும் சிறப்பாக பேசியிருந்தார். முற்றுமுழுதான் உண்மையும் கூட. எனக்கு இந்த இதுல அதாவது வேதத்திலே ஒரு அழகான ஒரு வசனம் ஒன்று ஆரம்பத்திலே வருகின்றது. ஒரு மனிதனை இறைவன் மண்ணிலே இருந்து விடுத்து தனது நாசியை அந்த இதுக்குள்ள ஊதினேராம். இறைவன் ஆதியிலே இறைவன் தனது ஆவியை இந்த மனிதனை உருவாக்குற பொழுது தனது ஆவியைத்தான் எடுத்து அதுக்குள்ள ஊதி இருக்கிறார். அப்ப அது அர்த்தம் என்று சொன்னால் இந்த மூச்சு பயிற்சி தான் மிக முக்கியம். இறைவனுடைய அந்த ஆவி, இறைவனுடைய அந்த பரிசுத்தமான ஆவி எங்களுக்குள்ளே இருக்குன்னு சொல்லி அது நாங்கள் சும்மா சிந்தனை செய்து பார்க்கின்ற பொழுது அதுல ஒரு உண்மைத்துவம் இருக்கிறது. அதுல விஞ்ஞான ரீதியாக அது நாங்கள் முற்றுமுழுதாக அதை நாங்கள் நம்பவில்லை என்று சொன்னாலும், ஆனால் இந்த ரீதியில உண்மைத்துவம் இருக்கிறது. இந்த மூச்சு பயிற்சி மிக முக்கியம். அது எந்த ஏற்கனவே மாதவர்கள் சொன்ன மாதிரி எந்த சமயத்தையும் சாராது. நான் எத்தனையோ பல ராஜயோகா மற்றது பிரம்மகுமாரி பல குருமராஜ் பலருடைய இதுல நான் ஈடுபட்ட அவதானித்த மட்டிலே இங்கே எந்தவித தடைகளும் இன்றி நல்ல ஒரு மூச்சு பயிற்சி நாங்கள் செய்யறது மிக முக்கியம். ஏற்கனவே சொன்ன மாதிரி தனிமையிலே இன்பம் காண முடியும் என்று சொன்னால் இங்குதான் தனிமையில் இன்பம் காண முடியும். பாட்டுக்கு ஒன்று இருக்கல்ல, அது நாங்கள் மூச்சு பயிற்சி செய்கின்ற பொழுது தனிமையிலே நாங்கள் இன்பம் காணுகின்றோம் என்று சொல்லி அப்படியே கொண்டே முடிக்கலாம் என்று நினைக்கின்றேன். மிகவும் சிறப்பாக இருந்து இது கட்டாயம் அவசியமான ஒன்று. எந்த மத சார்புகளும் மற்றது எல்லோரும் பயிற்சி செய்கின்ற போது அதுவும் நாங்கள் உண்மையிலே நானே சொல்றேன், நானே இவ்வளவு நேரம் செய்யறேன்னு சொல்லி என்ன நானே சோதித்து பார்க்க வேண்டிய நான் இருக்கின்றேன். மிகவும் உண்மைத்துவம். அதே நேரத்தில் அம்மா அவர்கள் இன்றைக்கு செய்கின்ற தமிழ் சமூகத்துக்கு செய்கின்ற சேவைகள் மிக நாகசவர்கள் செய்கிற சேவைகள் மிக முக்கியமான சேவைகள். அது மென்டல் ஹெல்த் சம்பந்தமான ப்ராஜெக்ட். நாங்கள் ப்ராஜெக்ட்ல இங்கே பல இதில் சிட்னியில் ஈடுபட்டு பல காலமாக செய்து கொண்டிருக்கணும். மிக முக்கியமான ப்ராஜெக்ட். அதெல்லாம் மக்களை நாங்கள் ஆர்வப்படுத்துகின்ற சமயசார் அதே ஒரு சமயம்தான். நாங்கள் சமயத்துக்கு இடம் கொடுக்கக்கூடாது. சமயத்துக்கு நல்ல தெய்வீக சேவைகளுக்கு அது ஒரு நல்ல ஒரு தெய்வீகமான சேவை என்று கூறிக்கொண்டு இந்த சந்தர்ப்பத்தை கொடுத்த எனக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி. தேங்க்யூ வெரி மச். ஜெகா பாவமாக கிடக்கு. நீங்க ஒரு நிமிஷத்துல முடியும் ப்ளீஸ். சாட் பாக்ஸ்ல போட்டுட்டேன். வாசிச்சா சரி. ஓகே, சாட் பாக்ஸ் வாசிக்கிறீங்களா சுரேந்திரா? இங்கு புதிதாக கலந்து கொண்டிருக்கும் அன்பர்களுக்கு ஓர் அறிவிப்பு. இத்தியான தலம் தினமும் 3 முறை நடைபெறுகிறது. UK நேரம் காலை 8:45 மணிக்கும் காலை 10 மணிக்கும் மற்றும் இரவு 8 மணிக்கும் நடைபெறும். முதல் அரை மணி நேரம் தியானம், பின் அரை மணி நேரம் பேச்சு அல்லது யோகா பயிற்சி, பாடல்கள் போன்றவை நடைபெற்று பின் நடந்த நிகழ்வை பற்றி கேள்வி பதில் இடம்பெறும். மற்ற நாடுகளில் உள்ளவர்கள் UK நேரப்படி இணையுமாறு வேண்டுகின்றோம். தினமும் எங்களுடன் இணைந்து தியானம் செய்ய உங்களை அன்புடன் அழைக்கின்றோம். சாட் பாக்ஸ்ல ஷாமினி போட்டிருக்கிறா. மம், do they have any number restriction to form a group? Minimum required number by council. அத கேள்வி உங்களுக்கு. அதுக்கு ஆன்சர் பண்ண போறீங்களா? ஆமாம், அப்படி ஒரு நம்பர் ரெண்டும் இல்ல. கூட எவ்வளவு கூட நம்பர் எடுக்கிறீங்களோ அவ்வளவுக்கு உங்களுக்கு சான்ஸ் இருக்கு கிராண்ட் கிடைக்கிறதுக்கு. ஓகே.
மற்றது ஷாமினி தான் போட்டிருக்கிறா. அமேசிங் டாக் மாம். This is what you say, selfless love, mom. By you doing your type of meditation, you achieve high level of status in the spiritual path. Mahatma Gandhi and Mother Teresa, good example. Thank you, mom. Pradhan Avave Potukra Shamini. That training we do here to get peace and other benefits for ourselves. Thiruvalluvar say this as Anbu, but doing service for others, he says Arul. Nadaraja Jagannathan, have I reached a thoughtless state? This question itself is thinking of mind, in fact. Tara and Dama, very excellent speech. Enjoyed it. Thank you for coming, Mrs. Narendra. Natarajan Janathan can bring the past to present as pleasant memories, I feel. Parimala Nagendra, very good speech, Nagus Amma. Thank you for your political service. Radhay, thank you for your great service. That itself is Dhyanam. Thank you.